அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பர்களே. குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் சூரா அன்-நிசா. அதுல 60லிருந்து 65 வசனங்கள், மொத்தம் 6 வசனங்கள் மொத்தம். இந்த வசனங்களுடைய உள்ளார்ந்த அர்த்தம் இன்னைக்கு நம்ம பொருத்தி பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த வசனத்துடைய அந்த ஆழம் இருக்குதுல்ல, அது உண்மையிலேயே ரொம்பவும் ஆச்சரியமானதா இருக்கு. முதல்ல அந்த வசனத்தை நம்ம படிச்சிருவோம். அதுக்கப்புறம் அது இந்த காலத்தில் எப்படி அது நம்மளை குறிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். இது போக இந்த வசனம் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கான இந்த சமுதாய இழிவு இருக்குதுல்ல, இந்த இழிவுக்கான காரணத்தையும் இந்த வசனங்கள் மூலியமே நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். முதல்ல அந்த வசனத்தை நம்ம படிச்சிருவோம். உங்கள் மீது அருளப்படுவதையும் நம்புகிறோம், அதற்கு முன்பு அருளப்பட்டதையும் நம்புகிறோம் என வாதிடுவோரை பார்த்ததில்லையா? ஆனால் அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை தாக்கூத்திடம் போய் தீர்த்து கொள்வதையே விரும்புகிறார்கள். உண்மையில் தாக்கூத்தை நிராகரிக்குமாறுதான் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது. வெகு தூரமான வழிகேட்டில் கொண்டு போய் அவர்களை தள்ளிவிட வேண்டும் என்றே ஷைத்தான் ஆசைப்படுகிறான். இறைவன் அருளிய வேதத்தின் பக்கம், இறை தூதரின் பக்கம் வாருங்கள் என அவர்களிடம் சொல்லப்பட்டால் இந்த முனாஃபிக்கீன்கள் முகங்களை வெட்டி கொண்டு போவதை பார்க்கலாம். தாங்கள் செய்த கைங்கரியங்களின் காரணமாக ஏதேனும் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லாவின் மீது சத்தியமாக நன்மையையும் இணக்கத்தையும் தான் நாங்கள் நாடினோம் என்றவர்களாக அப்பொழுது உங்களிடம் வருவார்கள். அவர்களது உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் நன்றாக அறிவான். அவர்களை கண்டுகொள்ளாதீர்கள். அவர்களுக்கு புரிய வையுங்கள். மனதில் பதியும் வகையில் சொல்லுங்கள். இறைவனின் ஆணையின் கீழாக முழுமையாக கட்டுப்பட்டாக வேண்டும் என்பதாகத்தான் இறைவன் தனது தூதரை அனுப்புகிறான். தங்களுக்கு தாங்களே அநீதியளித்து கொண்ட நிலையில் உங்களிடம் அவர்கள் வந்திருந்து இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரியிருந்தால், இறை தூதரும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரியிருந்தால் நிச்சயமாக பெரிய அளவில் மன்னிக்க கூடியவனாக பெருங்கிருபையாளனாக அல்லாஹ்வை அவர்கள் பார்த்திருப்பார்கள். இல்லை, உங்கள் இறைவன் மீது சத்தியமாக தங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளில் உங்களையே நடுவராக ஆக்காதவரை, நீங்கள் அளிக்கும் தீர்ப்பை மாற்று கருத்து கொள்ளாமல் மனமொப்பி ஏற்காதவரை அவர்கள் நம்பிக்கையாளர்களாக ஆகவே மாட்டார்கள். இந்த வசனங்களை பொறுத்த வரைக்கும் இதுல இறைவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாரை பற்றியதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நயவஞ்சகர்களை பற்றியதாக. அதாவது முனாஃபிகீன்கள். நயவஞ்சகர்கள்னா யார் அப்படின்னா, அவர்கள் எதிரிகளா அப்படின்னா மிக நிச்சயமாக அவர்கள் எதிரிகள் கிடையாது. நயவஞ்சகர்கள் அப்படின்றவங்க கூடவே இருந்து தன்னுடைய சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடியவர்கள். இவர்களைத்தான் நயவஞ்சகர்கள் அப்படின்னு குர்ஆனில் இறைவன் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க பார்க்கறதுக்கு அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். முஸ்லிம்கள் மாதிரியே ஒரு உண்மையான முஸ்லிம் பார்வைக்கு எப்படி இருப்பாரோ அதே மாதிரியான தோற்றத்தில் தான் அவர்களும் இருப்பார்கள். இவர்கள் என்ன பேசுகிறார்களோ அதையே அவர்களும் பேசுவார்கள். அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதாவது உங்கள் மீது அருளப்படுவதையும் நம்புகிறோம், அதற்கு முன்பு அருளப்பட்டதையும் நம்புகிறோம் என வாதிடுவோரை நீர் பார்த்ததில்லை அப்படின்னு. நாங்கள் குர்ஆனை நம்புறோம், ஏன்னா நாங்கள் முஸ்லீம்கள். அது மட்டும் இல்லை, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற முந்தைய வேதங்களையும் நாங்கள் நம்புகிறோம், ஏன்னா நாங்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம். ஆனால் தங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்க இஸ்லாமத்தின் பக்கம் திரும்பி குர்ஆனின் பக்கம் நின்று இறை தூதரின் ஆலோசனை பெற்று அந்த பிரச்சனைகளின் தீர்வுகளை அவர்கள் காண்கிறார்களா அப்படின்னா இல்லை. தாகூத்துகளிடம் போய் தீர்த்து கொள்வதையே விரும்புகிறார்கள் அப்படின்னு வருது. அப்ப தாகூத்துகளிடம் போய் தீர்த்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு வரும்பொழுது தாக்கூத்னா யார்? அதாவது தாக்கூத்னா யார் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். தாக்கூத் அப்படின்னா இஸ்லாமிய சட்ட நெறிகளுக்கு எதிரான ஒரு நிர்வாகம் அப்படி வேணா வச்சுக்கோங்க இந்த இடத்துல. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், ஒரு தனி மனிதருக்கோ அல்லது தன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கோ அல்லது நிர்வாகம் சார்ந்த விஷயத்துக்கோ ஒரு கண்டிப்பான தீர்வு தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது தங்களை முஸ்லிம்களாக சொல்லிக் கொள்ளுகிற நய வஞ்சகர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய, அதாவது குர்ஆனின் வழிகாட்டுதலின்படி இருக்கக்கூடிய தீர்வை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இறை தூதர் அவர்களின் மூலம் மொழியப்பட்ட ஆலோசனை, அந்த ஹதீஸ்களின் மூலியமாக அவர்கள் தீர்ப்பை பெறுவார்களா, தீர்வை காண்பார்களா அப்படின்னா அதுவும் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ வேற என்னதான் செய்வாங்க? தாகூதுகளிடம் போய் தீர்த்து கொள்வதையே அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நமக்கான ஒரு தனி மனித பிரச்சனை, ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு நிர்வாக பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது குர்ஆனின் பக்கம் சாயாமல் எதிர் திசையில் இருக்கக்கூடிய அந்த சட்ட வரைகரை தான் எங்களுக்கு எளிமையாக இருக்குது.
அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பான விஷயமாகவும் இருக்குது அப்படின்னு அங்க போய் நிற்கக்கூடிய அந்த மக்களைத்தான் அல்லாஹ் நயவஞ்சகர்கள் அப்படின்னு முத்திர குத்துறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நேரத்தில் அவங்க கிட்ட போயிட்டு இறைவன் அருளிய வேதத்தின் பக்கம் வாருங்கள், இறை தூதரின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு அழைப்பு கொடுத்தாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்களாம், தங்களுடைய முகத்தை வெட்டி கொண்டு, அதாவது திருப்பி கொண்டு சென்று விடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் என்னப்பா தீர்வு இருக்கு, நம்ம அங்க போவோம்ப்பா, அதுதான்ப்பா நல்ல தீர்வு அப்படின்னு. அதாவது இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் அவர்களின் வெறுப்புக்கு உரியதாக, எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் தங்களை முஸ்லிம்களாகவே அடையாளப்படுத்திக் கொள்வதை விரும்புகிறார்கள் சில காரணத்திற்காக. அப்ப இந்த இடத்துல நாம பார்க்கக்கூடிய இந்த 2 வசனங்களில் மட்டுமே எவ்வளவு ஆழமான விஷயங்கள் பொதிந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம சில விஷயங்களை இதுக்கு பொருத்தி பார்க்கும்போது உண்மையிலேயே மலைப்பா இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்றைய நிலையில் நம்ம வாழக்கூடிய இந்திய தேசத்தில் இப்போ பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நோக்கி வேகமாக வந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையை சொல்லணும், முஸ்லிம்களிடத்தில் இதுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு கிடையாது. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முஸ்லிம்களிடத்தில் இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு கிடையாது. சரி, எதிர்ப்பு இல்லை, இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டா ஏதாவது பிரச்சனைக்கு இந்த சமுதாயம் உள்ளாகுமா அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக அந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட ஒரு சட்டத்தை வலுக்கட்டாயமாக நம் மீது திணிப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் இதை மட்டும்தான் நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏற்கனவே அதை விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுங்கிறது தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சரி, இது எப்படி நாம உறுதியாக தெரிஞ்சுக்கிறது, எப்படி நம்ம அந்த சட்டத்தை தான் ஏற்றுக்கொண்டு இருக்கோம், நம்ம இஸ்லாத்திலிருந்து வெகு தூரம் விலகி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளுகிறது? அதாவது நாம் நயவஞ்சகர்களாக ஏற்கனவே மாறிவிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல பொது சிவில் சட்டம்னா என்ன, இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தனிநபர் உரிமை சட்டம், அந்த 4 விஷயங்கள் ஷரியால ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதுனா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது திருமணம், விவாகரத்து, சொத்து பகிர்வு, வக்ஃபு செய்கிறது, இந்த 4 விஷயங்கள் முஸ்லிம்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. இந்த 4 விஷயங்கள் மட்டும்தான் இங்கே அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த 4 விஷயங்கள்ல இருந்துமே பெரும்பாலானவர்கள் விலகி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். திருமண சட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கேருந்தே ஆரம்பிப்போம். திருமணம் அப்படின்னு வரும்பொழுது அதில் திருமணமும் விவாகரத்து எல்லா சட்டங்களும் உள்ள வந்துடுது. அப்போ திருமணம் அப்படின்னு வரும்பொழுது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விதிமுறைகள் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு. இறை தூதரும் நமக்கு திருமணம்ங்கிறது எப்படி இருக்கணும், அது எப்படி மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்றத நம்ம பார்க்குறோம். பொதுவாக திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான இஸ்லாமிய திருமணம் அப்படிங்கிறது எளிமையாகத்தான் நடத்தப்பட வேண்டும். பொதுவாக திருமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடைய சட்டத்திட்டங்களை நம்ம குரான்ல நம்ம கூர்ந்து பார்க்கும் பொழுது அது எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க, ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய துணைகளை தேர்வு செய்வார்கள் அப்படிங்கிற துணியில தான் குரான் நமக்கு விஷயத்த சொல்லுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய துணை அவர்களுடைய பாதுகாவலர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், பெண்களிடம் விருப்பம் கேட்பார்கள். இப்படிதான் நாம குரான் வசனங்களை வச்சு புரிஞ்சு கொள்ள முடியுது. ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் விரும்பும் பெண்களை மகர் தொகை கொடுத்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அல்லாஹ் ஆண்களை நோக்கி சொல்றத பார்க்கிறோம். நீங்கள் விரும்பும் பெண்களை மகர் தொகை கொடுத்து திருமணம் செய்து கொள்ளலாம். அப்ப இந்த இடத்துல ஒரு ஆண் செய்யறது தேர்வு. அப்போ பெண்களுக்குன்னு வரும்பொழுது அந்த சட்டம் கொஞ்சம் திருத்தப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னா, இணை வைக்கும் ஆண்களுக்கு உங்கள் மகள்களை நீங்கள் திருமணத்திற்கு கொடுக்க வேண்டாம். அப்ப இந்த இடத்துல இது மூலியமாக நாம தெரிந்து கொள்ள முடிகிறது, ஒரு ஆண் தன்னுடைய துணையை தேர்வு செய்கிறான், ஒரு பெண் தன்னுடைய பாதுகாவலர்களால் வளர்க்கப்படுகிறாள், அவளுக்கு ஒரு நல்ல துணையை அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த பெண்ணின் விருப்பத்தோடு. இப்படி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த விஷயங்கள் தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறதா நம்ம நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா மிக நிச்சயமாக இந்த நெறிமுறைகள் இங்கே கடைபிடிக்கப்படுவது ரொம்பவும் குறைஞ்சிருக்கு. குறிப்பா பெண்களை சொல்லணும் அப்படின்னா, பெண்கள் அவர்களுடைய துணையை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். பெண்கள் தேர்ந்தெடுக்கிறது தப்பு இல்லையே, பெண்கள் தேர்ந்தெடுக்கிறது மிக நிச்சயமா ஹராமான விஷயம் கிடையாது. ஆனா எங்க தப்பு நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா அது அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த திருமணம், இப்போ துணையை தேர்ந்தெடுத்தாச்சுன்னு வைங்க,
இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மகர் தொகையை கொடுத்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆண்களுக்கு சொல்லப்படுது. ஆனால் மகர் தொகையை கொடுத்து எளிமையாகத்தான் இந்த திருமணம் செய்யப்படுதா அப்படின்னு சொன்னா, மகர் கொடுக்கப்படுகிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் இஸ்லாமிய நெறிமுறைகளின்படி இந்த திருமணங்கள் நடக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கான பதில் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இஸ்லாத்தின் வழிமுறைகள் படி எளிமையாக நடக்கக்கூடிய திருமணங்கள் மிகப்பெரிய மண்டபங்கள்ல நடக்குது. அதுலேயும் நம்ம பார்க்குறோம், அதிகபட்சம் இஸ்லாமிய வழிமுறைப்படி நம்ம திருமணம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக ஒரு 150 பேர் 200 பேர் அவ்வளோதான் வருவாங்க. அது 2 தரப்புலையும் ரொம்ப நெருக்கமான ரத்த சொந்தங்கள் அப்புறம் நண்பர்கள் அப்படி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 150லேருந்து 200 பேர் தான் வருவாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு செய்யக்கூடிய திருமணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த திருமணத்தில் திருவிழா ஒன்று கூடுற மாதிரி கூடக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு. இது இஸ்லாத்துக்கு எதிரான நிகழ்வா அப்படின்னு சொன்னால் 100% இஸ்லாம் காட்டிய வழிமுறைக்கு எதிரானது. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தில் முக்கியமான ஒரு விஷயம். அந்த முக்கியமான ஒரு நிகழ்வை நாம் எப்படி காட்டணும் வெளியே அப்படின்னு சொன்னால் மிகவும் எளிமையாக காட்டணும். ஏன்னா இது எல்லாமே முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய காரணமாக இருக்கும். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சட்டதிட்டங்களும் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, அது தன்னாலேயே அந்த சட்டத்தை ஒரு முஸ்லீம் நடைமுறைப்படுத்தும் பொழுது அது தானாகவே மற்றவர்களுக்கு அழைப்பு பணி செய்கிறதா மாறிடும். அப்போ அந்த அடிப்படையில் நாம் இஸ்லாமிய வழிமுறைப்படி திருமணங்கள் செய்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்நேரம் அது இறை செய்தியை கொண்டு போய் மற்ற மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கும். ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இங்கே செய்யக்கூடிய ஆடம்பரமான திருமணம் மிக முக்கியமான விஷயம். மிக ஆடம்பரமான நிலையில் திருமணம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தான், அதாவது முஸ்லிம்கள் தான் அப்படின்னு முத்திரை குத்தக்கூடிய அளவிற்கு நிலைமை போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ மகர் தொகை கொடுக்கப்பட்டு அது சரி, ஆனால் எளிமையான திருமணம் அப்படின்னு வரும்பொழுது மிக நிச்சயமாக அந்த இடத்துல இந்த வரம்புகள் அப்பட்டமாக மீறப்பட்டு அது ரொம்ப ஆடம்பரமான ஒரு நிலைக்கே போயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திருமண செலவுகள் இருக்குது இல்லையா, இது முழுக்க முழுக்க மணமகன் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதாவது மணமகன் வீட்டார் இல்லை, மணமகன் தன்னால் முடிந்த அளவுக்கு செலவு பண்ணி தான் அந்த திருமணங்கள் நடத்தணும். தனக்கான துணையை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது ஆடம்பரமாக மண்டபத்தை பிடிச்சி ஆயிரக்கணக்கான பேரை கூப்பிட்டு அவங்களுக்கான அந்த விருந்து பரிமாற்றம்ங்கிறது இருக்குது இல்லையா, இவ்வளவு விஷயமும் இஸ்லாத்தில் இல்லை. அதே சமயம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த எளிமையான வழிமுறையில் திருமணம் நடக்குது பாருங்க, அது முழுக்க முழுக்க மணமகனின் பொருளாதாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நெறிமுறையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இறை தூதர் அவர்கள் மூலியமாக. ஆடம்பரம் இல்லாத திருமணம் நடக்கும் பொழுது இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வெளியில சொல்லித்தான் தெரிகிற மாதிரி இருக்கணும். உண்மையிலேயே அப்படித்தான் இருக்கணுமா அப்படின்னா அப்படித்தான் இருக்கணும். இறை தூதர் அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் நடந்த மிக முக்கியமான விஷயம் 2-3 விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இறை தூதர் அதிகாலைக்கு ஃபஜர் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது ஒரு நல்ல இளைஞர், அவர் புது ஆடையை உடுத்திக்கிட்டு நல்ல வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசிக்கிட்டு அவரும் பள்ளிவாசலுக்கு வராரு. அப்போ இறை தூதர் பார்த்தோன்னு சொல்றாரு, என்னப்பா புது மாப்பிள்ளை மாதிரி இருக்கு அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, ஆமா இறை தூதரே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ இறை தூதர் சொல்றாரு, கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ பெண் யாரு, விதவை பெண்ணா அல்லது கன்னி பெண்ணா அப்படின்லாம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பேசுகிறாருன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் கேட்குறாரு, என்னப்பா வலிமாலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு அவர் ரொம்ப கிண்டல் பண்ணுறாரு. அப்போ இந்த வழிமுறை நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இறை தூதரே அன்னைக்கு இருந்திருக்கார், கூடவே இருந்திருக்கார், அந்த சமுதாயத்தை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு அந்த இளைஞருக்கு திருமணமான விஷயம் இறை தூதருக்கே சொல்லப்படலை அப்படின்னு சொல்லும் போடும்போது இந்த இடத்துல நமக்கு இது மூலியமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, அந்த திருமணத்தின் எளிமை. அந்த திருமணம்ங்கிறது ஒரு சமுதாயத்துடைய அடையாளம் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக கண்டிப்பாக எளிமையாகத்தான் இந்த திருமணங்கள் நடைபெற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைய திருமணங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படிப்பட்டதா மாறி இருக்கு அப்படின்னா, பெண் வீட்டாரின் செலவு ரொம்ப முக்கியமான விஷயம். மகர் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கிருந்து நீங்க எதையும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு அர்த்தம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வரதட்சணை வாங்கக்கூடிய நிலையில் பெண் வீட்டாரிடமிருந்து இது
மற்ற சமுதாயத்தார் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் இது முஸ்லீம்கள் செய்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிகமாக வரதட்சணை வாங்கக்கூடிய சமுதாயமாக முஸ்லீம் சமுதாயம் இருக்கிறது அப்படின்னு ஒரு சர்வே ரிப்போர்ட், கவர்மெண்ட்லேயே எடுத்த சர்வே, அவங்களே இப்படி தான் தகவல் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டேங்கிறாங்க, தண்ணி அடிக்க மாட்டேங்கிறாங்க, பொய் பேச மாட்டேங்கிறாங்க, தற்கொலை செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, வாழ்க்கைக்கான தீர்வு என்னன்னு தெரியலையே அப்படின்னு தன்னையே மாற்றி கொள்ள மாட்டாங்க. இவ்வளவு விஷயங்களையும் கவர்மெண்ட் எடுத்த சர்வே தான் சொல்லுது. இவங்க வட்டி தொழில் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற இவ்வளவு விஷயத்தையும் சொல்லக்கூடிய அந்த அறிக்கை கடிச்சா சொல்லக்கூடிய விஷயம், இவங்க வரதட்சணை வாங்குறாங்க, அதுவும் இந்தியாவிலேயே அதிகமாக வரதட்சணை வாங்கக்கூடிய சமுதாயமா இவங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு துறை. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இஸ்லாத்தின் அழைப்பு பணி இன்னைக்கு தடைப்பட்டிருப்பது நம்முடைய செயல்களால் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆடம்பர திருமணங்கள், அதிகமான செலவுகள் மிக நிச்சயமாக பெண்களால் ஆகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், இதை நாம ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நிஜமாவா அப்படின்னா ஆமா, நிஜமா இதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன் இங்க பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, முந்தியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, இந்த திருமணத்திற்கான ஆடைகள்லாம் வாங்கும் பொழுது வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அப்பா அம்மா, இவங்க தான் ஆடையை போய் வாங்கிட்டு வருவாங்க, பெண்கள் கிட்ட காட்டுவாங்க, அவங்க பிடிச்சிருக்கு அப்படின்வாங்க. இது ரொம்ப செலவு, திருமண செலவு அதிகமாகவே இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்களுடைய அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கடனுடன் வாங்கி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. அந்த திருமண உடை அது எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணுறது பெண்கள் தான். சரி, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னா, அங்கே தான் விஷயமே இருக்குது. பட்ஜெட் என்ன, அப்பா கிட்ட எவ்வளோ இருக்குது, அம்மா என்ன பண்ணி வச்சுருக்காங்க, இது எதுவும் தெரியாமல் தங்களுடைய அந்த ஆடை கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம்னா ஒரு 2 மணி நேரம், புடின்னு பிடிச்சா ஒரு 4 மணி நேரம் உடுத்தக்கூடிய அந்த ஆடை பல ஆயிரங்கள், சில லட்சங்களில் உருவாக்கப்படுகிறது, வாங்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். தவிர பெண் வீட்டார் தான் இந்த திருமணங்களை செலவு பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன 2K கிட்ஸ் பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருமண மண்டபத்தை கூட அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. இல்லை இதுதான், ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இங்கே தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணக்கூடிய அந்த விஷயம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த மாலை வேலை, இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய திருமணத்தை அவங்க விரும்புகிறாங்க. என்னென்னா, கலர் லைட்ஸ் எல்லாம் அதிகமாக போட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு. அது கூடுதல் செலவு. ஏற்கனவே இங்கே அதிகமான செலவு, அப்பா அம்மாவுக்கு அப்படி கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கும். இதில் மாலை நேரங்களில் நடக்கக்கூடிய அந்த திருமணங்கள் லைட்டெல்லாம் போட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால விரும்பும் பொழுது சில ஆயிரங்கள் அல்லது பல ஆயிரங்கள் கூடுதல் செலவாகவும் நிற்கிது. தவிர இன்னைக்கு அந்த சமையல் கலைஞர்களாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஃபோட்டோகிராஃபர் இவங்களா இருக்கட்டும், இவங்களை செலக்ட் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் இன்னைக்கு பெண்களுடைய தலையீடு வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா, செலவுகள் ஏற்கனவே இருக்கிறத விடவும் தாறுமாறாக போகிறதையும் நம்ம பார்க்குறோம். எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இறைவனாலையும் இறை தூதராலையும் நமக்கு காட்டப்பட்ட வழிமுறை இங்கே அப்பட்டமாக மீறப்பட்டு, இங்கே மணமகன் தரப்புலையும் மணமகள் தரப்புலையும் அது தாறுமாற வரம்புகள் மீறி எங்கேயோ போய் நிற்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வரதட்சணை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்தியாவிலேயே அதிகமாக இவங்க தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஒப்புக்கொள்ள மனசு இல்லை அப்படின்னாலும் நமக்கே தெரியும், சில இடங்கள்ல பெண்களுக்கு வீடு இருந்தாதான் கல்யாணமே ஆகும், வீடு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சட்டதிட்டங்கள்லாம் சில ஊர்கள்லாம் இருக்குது, அது நமக்கே தெரியும். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயத்துக்குள்ள நம்மளை நாமளே வேணும்னு போய் திணிச்சு கொண்ட அந்த விஷயம் இருக்கு பாருங்க. இப்போ இந்த இடத்துல நாம ஈமான்தாரிகளா, அதாவது நம்பிக்கையாளர்களா அல்லது நயவஞ்சகர்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இதுல நம்ம பார்த்துக்கொள்ளலாம். கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எவ்வளவுதான் ஒரு நல்ல படித்த மார்க்கம் தெரிஞ்ச ஆண்களும் பெண்களுமா இருந்தாலும் கூட நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு பிறகு அவங்க அந்த திருமண தேதி வரைக்கும் பொறுமை காக்காம இன்னைக்கு ஃபோனில் பேசக்கூடிய அந்த நிகழ்வெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது அப்பட்டமாக வரம்பு மீறின ஒரு செயல். எப்படி ஃபோனில் பேசுறது எப்படி தப்பாகும், இது நாகரிகம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஃபோனில் என்ன பேசுவாங்க? இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையை பற்றி பேசுவாங்களா, இல்லை ரஷ்யா யுக்ரைன் அந்த விவகாரத்தை பற்றி பேசுவாங்களா,
இல்லை இந்தியாவுடைய தற்போது இருக்கக்கூடிய அந்த சட்ட சிக்கலை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்களா? இல்லை வேற ஏதாவது இந்த குரானுடைய இந்த அத்தியாயம் எப்படிப்பட்டதா இருக்குது தெரியுமா, இதில் இந்த வசனத்துக்கான அர்த்தம் என்ன, இப்படியெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னா மிக நிச்சயமாக கிடையாது. அவங்க ஃபோனில் பேசக்கூடிய அத்தனை விஷயங்களும் அது எப்படிப்பட்டதா இருக்கும்? கண்டிப்பாக இரட்டை அர்த்தங்கள் கொண்ட ஆபாசமான விஷயங்கள் தான் அங்கே மிகச்சி நிற்கும். இதை யாருமே மறுத்தர முடியாது. இது ஒரு தெளிவான விபச்சாரம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இதுல ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, இந்த மாப்பிள்ளையும் பெண்ணையும் நிச்சயம் பண்ணது பெரியவங்களா தான் இருக்கும் அதிகபட்சம். அது லவ் மேரேஜ் இல்லாம நான் சொல்றது. அப்ப பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட இந்த 2 பேருக்குமான அந்த ஃபோன் நம்பர் எப்படி கிடைக்குதுன்னு அப்படின்னு பார்த்தா பெற்றவங்களே தான் வாங்கி கொடுக்குறாங்க, கூட பிறந்த சகோதர சகோதரிகளே தான் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமா இந்த சமுதாயம் வீழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியும். அப்ப இந்த இடத்துல நாம் ஒரு நம்பிக்கையாளர்களா இருக்கிறோமா அல்லது நயவஞ்சகர்களா மாறி இருக்கிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல வச்சு பார்க்கணும் இல்லையா? இது போக நம்ம இன்னொரு முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த திருமணம் நடக்குது. திருமணம்ங்கிறது எதுக்கு பண்றது அப்படின்னா 2 பேரும் இணைந்து வாழக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு. அதுவும் நீண்ட காலம் வாழணும், மிக நிச்சயமா சேர்ந்து வாழணும், அதுக்கு தான் திருமணம் பண்றது. ஆனா ஒரு சமுதாயத்துல எல்லாருமே திருமணம் செய்து எல்லாருமே நீண்ட காலம் ஒற்றுமையாக வாழ்ந்து அப்படியே காலம் சென்று விடுவார்கள் அப்படிங்கிற உறுதிமொழி ஒரு சமுதாயத்துக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் எங்கேயாவது விதிவிலக்கா சில விவாகரத்துகளும் நடக்கத்தான் செய்யும். ஒரு சமுதாயம்னா அப்படித்தான் இருக்கும். அப்போ விவாகரத்து அப்படின்னு வரும்பொழுது விவாகரத்துக்கான வழிமுறைகள் மிக நிச்சயமாக குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த குரான்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். அது என்ன அப்படின்னா, விவாகரத்து தவிர்க்க முடியாத ஒன்று அப்படிங்கிறதுனால ஒரு சமுதாயத்துல விதிவிலக்கா இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னா, விவாகரத்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சட்ட திட்டங்களை கொடுத்துருக்கான். ஆனால் இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஹலாலாக்கின விஷயத்துல அல்லாவுக்கே பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தலாக், இந்த விவாகரத்து. அது அல்லாவுக்கே பிடிக்கல. ஏன்னா நீங்க பிடிச்சுதானே திருமணம் பண்ணீங்க, அப்போ அப்படியே வாழ்ந்துட்டு போங்களேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட இருக்காதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்கு? இறை தூதருக்கு கூட இல்லை, அல்லாவுக்கு இருக்கு. சேர்ந்து வாழ்ந்துதான் பாருங்களேன் அப்படின்னு. ஆனால் இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல, காழ்ப்புணர்வு வருது, தேவையில்லாத எரிச்சல் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களை விவாகரத்தே இவங்களுக்கு இருக்கக்கூடிய கூடாது, அந்த உரிமைகள் இவர்களுக்கு கூடாது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை நரகமா போயிடும். அது அந்த குடும்பத்தை தாண்டி ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே வீழ்த்திரும் அப்படின்னு நினைச்ச இறைவன் தனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இந்த தலாக்கை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமா நாம புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்படி கொடுத்த அல்லாஹ் சில வரைமுறைகளையும் வச்சிருக்கான். எதுக்காக விவாகரத்து செய்யற, ஏன் விவாகரத்து செய்யற, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அந்த இடத்துல தேவைப்படுது. அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குடும்பத்துக்கு எதிரான கலகம் பெண்களிடம் நீங்கள் அனுபவிக்க நேர்ந்தால் பெண்களை விவாகரத்து செய்யலாம். அதுக்காக எடுத்தெடுப்புல விவாகரத்து செஞ்சிடறதா அப்படின்னா அப்படி இல்லை. முதலில் நீங்கள் அவர்களுடன் இணக்கமாக பேசுங்கள், பிறகு படுக்கையில் தனிமைப்படுத்துங்கள், பிறகு அவர்களை லேசாக அடிக்கலாம், அதுக்கு பிறகும் வேலைக்காகல அப்படின்னா விவாகரத்து தாராளமாக செய்யலாம் அப்படின்னு. அப்போ இந்த வசனத்துடைய ஆழத்தை நம்ம எடுத்து பார்க்குறோம். இங்கே என்னவா இருக்குது இந்த வசனம் சொல்லுது அப்படின்னு சொன்னால், இங்கே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல நீங்கள் 2 பேரும் இணக்கமாக உட்காந்து பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லுது. இது போக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை வச்சியும் நீங்கள் பேசுங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படியும் இல்லையா, சரி பேசி பயன் இல்லை, இருந்தாலும் உடனே பிரிவு வேண்டாம், வேற படுக்கையில் அவர்களை தனிமைப்படுத்துங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இது யாருக்கு சொல்லப்படுது அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஆணுக்கு சொல்லப்படுது. ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, குடும்பத்துக்கு எதிரான கலகத்தை நீங்கள் பெண்களிடம் அனுபவிக்க நேர்ந்தால் அப்படின்னு. குடும்பம் அப்படின்னா வெறுமனே கணவன் மனைவி இவங்க 2 பேர் சார்ந்து அவங்க பெற்றுக்கிற பிள்ளை, இது இல்லை குடும்பம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை நம்பி தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரான். என்னுடைய அப்பா அம்மா சகோதரர்கள் எல்லாம் நாங்கள் ஒன்றா இருக்கோம். அப்போ
இது என்னுடைய மனைவி, இது சேர்ந்து பூர்த்தியாகிறது தான் ஒரு குடும்பம் அப்படிங்கிறது. அதனாலதான் முஸ்லிம்கள்லாம் அந்த கூட்டு குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம். அப்பா அம்மாவோட சேர்ந்து தான் அவங்க வசிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது குடும்பத்துக்கு எதிரான கலகம் பெண்களிடம் வருகிறது அப்படின்னு சொன்னா தனி கொடுத்தணும். இதை அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கானா அப்படின்னா தனி கொடுத்தனத்தை ஹலால் ஆக்கியிருக்காங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் பர்க்கத்தான ஒரு விஷயம் கூட்டு குடும்பத்துல தான் அல்லாஹ் வச்சிருக்கான். அப்படி இருக்கும் பொழுது இந்த குடும்பத்துக்கு எதிரான கலகத்தை நீங்கள் பெண்களிடம் அனுபவிக்க நேர்ந்தால் நீங்கள் அவர்களோடு இணக்கமாக பேசுங்கள். எதுக்கு உனக்கு தனி கொடுத்தனம் போகணும்னு ஆசைப்படுறேன், என் அப்பா அம்மா இவங்களை விட்டு நான் எப்படி வர முடியும் அப்படின்னு இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணலாம், கன்வின்ஸ் பண்ணலாம், பிரெயின் வாஷ் பண்ணலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம் இந்த இடத்துக்கு. அப்போ பெரியவங்களை வச்சும் இந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தலாம். இப்போவும் வேலைக்கு ஆகலை அப்படின்னா படுக்கையில் அவர்களை தனிமைப்படுத்துங்கள் அப்படின்னு ஆண்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்போ படுக்கையில் தனிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உடனே பிரியாதீங்க, ஒரே வீட்டிலேயே இருங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரே அறைக்குள்ளேயே படுத்தாலும் தனித்தனியாக பிரிஞ்சு படுங்க. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு சண்டை இருந்தாலும் இரவுன்னு வரும் பொழுது மிக நிச்சயமாக அந்த தாம்பத்திய உறவு எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துடும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் இப்படி நீங்க தனியா பிரிஞ்சு படுங்கன்னு சொல்லும் பொழுது இறைவனுடைய நோக்கம் என்னவா இருக்குதுன்னா இவங்க சேர்ந்துட மாட்டாங்களா? அப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தலாக்குக்கான சட்டங்கள் அல்லாஹ் வகுத்திருந்தாலும் அந்த சட்டத்துடைய நுணுக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சட்ட நெறிமுறைகள் மூலியமாவது இவங்க சேர்ந்துட மாட்டாங்களா? அதுதான் அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் பிடிக்கல இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு தான் அல்லாஹ் அந்த தலாக்குக்கான சட்டங்களை கொடுத்துருக்கிறானே தவிர இவங்க பிரியணுங்கிறதுக்காக கொடுக்கவே இல்லைங்கிறத இந்த நுணுக்கத்தை வச்சு நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த இடத்துல படுக்கையில் நீங்கள் அவர்களை தனிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரே வீட்டில் ஒரே அறையில் இப்படித்தான் இருக்கணும், தனித்தனியாக பிரிஞ்சு படுங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் 2 பேரும் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு பார்ப்போம். அப்பவும் வேலைக்காகலை, சில நாட்களோ சில மாதங்களோ கூட போயிடுச்சு, ஒரு 6 மாதம் போயிடுச்சுன்னு வைங்க. அப்பவும் வேலைக்காகலைன்னா இறுதியாக அவங்கள நீங்கள் அடிக்கலாம். அடிக்கிற அந்த உரிமைங்கிறது கடைசியாக கொடுக்கப்படுது. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அடிக்கிற உரிமைங்கிறது இங்கே கடைசியாக கொடுக்கப்படுது. சரி, இந்த உரிமையும் ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னா, நான் உன்னுடைய கணவன், இதுதான் நம்ம குடும்பம், இந்த குடும்பத்தை நீ பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. இது மூலியமா நீ என் மனசுல எவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இருந்த, இப்ப கை நீட்டி அடிக்கக்கூடிய அளவிற்கு நீ ஏன் தாழ்ந்து போற, இதுதான் இதுக்கு அர்த்தம். அப்ப இங்க கை நீட்டி கணவன் அடிக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை நம்ம நிலை தான் தாழ்ந்துட்டோமோ, நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அந்த பெண் யோசிக்கணும். உண்மையான ஈமான் கொண்டவர்களுக்கு இப்படிப்பட்ட யோசனைகள்லாம் வரும். அப்ப அந்த பெண்களுக்கு அப்படி யோசிக்கும் பொழுது அந்த இறுதியான ஒரு விஷயம் தானே இது. அப்ப அந்த இடத்துல உண்மையிலேயே தப்ப உணர்ந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இணக்கத்துக்கு வந்துருவாங்க. நம்ம தனி கொடுத்தனும் போயிட்டு நம்ம கணவனோட நம்ம நல்லா வாழணும்னு நினைச்சோம், ஆனா அந்த கணவனே இன்னைக்கு வெறுக்கக்கூடிய அளவிற்கு நம்ம நடந்துகிட்டுமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த பெண்ணுக்குள் வரும், அந்த மனைவிக்குள் வரணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உண்மையான ஈமான் கொண்ட அந்த பெண்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் வரும். அப்படி வரும் பொழுது இவர்கள் இணைந்து வாழலாம். இல்லை அடிச்சும் பார்த்தாச்சு வேலைக்கு ஆகலை அப்படின்னா அந்த பெண்ணை விவாகரத்து செய்வதற்கு இந்த ஆணுக்கு அல்லாஹ் உரிமை கொடுத்திருக்கிறான். இப்போ இது ஒண்ணு. இப்போ இந்த சட்டத்திட்டங்கள் இருக்குதுல்ல, இப்போ நடைமுறையில் இருக்கும் பொழுது இது நம்ம ஏற்றுவிட்டு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோமா அல்லது இது அல்லாத வேறு சட்டங்களின் பக்கம் நாம சாய நினைக்கிறோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக இறைவன் வகுத்திருக்கிற இந்த நடைமுறையை ஏற்க தயாராக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். குறிப்பா பெண்களுக்கு இந்த சட்ட வரைமுறைகள் ஏற்புடையதா இல்லை, இஸ்லாம் சொல்லக்கூடிய வரைமுறைகள். ஏன் அப்படின்னு சொன்னா அவர்கள் படித்திருக்கிற இன்றைய நவீன கல்வி, இறைவன் இல்லாத கடவுள் இல்லாத அந்த கல்வி முறை இன்னைக்கு ஃபெமினிசத்தோடு சேர்ந்து ஊட்டப்பட்டதுடைய விளைவு, கணவன் இன்னைக்கு முறைச்சி பார்த்தாலும் குற்றம், அவன் திட்டினாலும் குற்றம், அவன் கை நீட்டி அடிச்சிட்டா மிக நிச்சயமா அவன் புருஷனே கிடையாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த கல்வியும் சரி, சினிமா, சீரியல், மீடியா எல்லாமே அவங்களை டியூன் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஷரியா சட்டங்களை நாம் விரும்புவது இல்லை அப்படிங்கிற அந்த முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டி இருக்கிறது.
இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்ட அந்த விஷயம் இருக்கு பாருங்க. முதலில் அவர்களோடு இணக்கமாக பேசுறது, அப்புறம் அந்த படுக்கையில் தனிமைப்படுத்துறது, அதற்கு பிறகு அவர்களை அடிப்பது, அதை தொடர்ந்து அப்பவும் வேலைக்காகல அப்படின்னு சொன்னா அந்த விவாகரத்து செய்யக்கூடிய இந்த விஷயம் இருக்கு பாருங்க. இந்த எளிமையான தீர்வு, உண்மையிலேயே இது வந்து எளிமையான தீர்வு. ஒரு பைசா செலவில்லாம நடக்கக்கூடிய இந்த எளிமையான தீர்வை இன்னைய தேதிக்கு பெண்கள் விரும்புவதில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நாம ஒப்புக்கொள்ளத்தான் வேணும். அவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, கோர்ட்டை நோக்கி, நீதிமன்றத்தை நோக்கி போகக்கூடிய விஷயத்த நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப இதைத்தான் 60வது வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடியதை நம்ம வந்து பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை தாக்கூத்திடம் போய் தீர்த்து கொள்வதையே விரும்புகிறார்கள். உண்மையில் தாக்கூத்தை நிராகரிக்குமாறுதான் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்குது, எப்படி பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில அதிகமான பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இங்க போயிட்டு நீதிமன்றத்துல போய் நான் பார்க்கக்கூடிய இந்த தீர்வு மாதிரி எனக்கு இந்த தீர்வு இல்லை அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைதான் குரான் வசனங்களில் நமக்கு தெரிகிறது அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. நீதிமன்றங்கள் தான் நம்முடைய உண்மையான பாதுகாப்பு அப்படின்னு அந்த பெண்கள் நினைக்கிறாங்க. அங்கதான் தனக்கான நியாயம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான்ல, உண்மையில் தாகூத்தை நிராகரிக்குமாறு தான் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்ததுன்னு. நீ அங்க போகாத, இங்க வா, உனக்கு சாதகமோ பாதகமோ நான் கொடுத்த சட்டம், நீ உண்மையான நம்பிக்கையாளராக இருந்தால் இதைத்தான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில தான் குரான் அருளப்பட்டது. மக்கால பிரச்சனை உருவானதுக்கு காரணமே அதுதான். இறைத்தூதர் அவர்களுடைய காலகட்டத்துல அவங்க அங்க இருக்க முடியாம எல்லா மக்களும் ஒவ்வொரு இடத்துக்கும் சிதறி போனாங்க. அது அபிசீனியாவா இருக்கட்டும், யாத்ரீபா இருக்கட்டும், அங்கெல்லாம் மக்கள் பிரிஞ்சு போனதுக்கு காரணம் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், குரானை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்து அவங்க நடைமுறைப்படுத்தும் போது அங்கே ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு நம்முடைய கல்வி முறை மிக அழகாக குரானுக்கு வெளியில் நம்மளை கொண்டு போய் நம்ம குரானையே நிராகரிக்கக்கூடிய அளவிற்கு போயிருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். குறிப்பாக பெண்கள் இதை விடவும் பாதுகாப்பானதாக நீதிமன்ற தீர்ப்பைத்தான் நம்புகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இஸ்லாத்தில் ஆண்களுக்கு 4 திருமணங்கள் வரை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் மகர் தொகை கொடுத்து உங்களுக்கு பிடித்த பெண்களை 4 பேர் வரை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றதை நம்ம வந்து பார்க்குறோம். ஆண்களை விட்டுருங்க. இந்த வசனத்தை இன்னைக்கு பெண்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா அப்படின்னு நாம வந்து ஒரு கருத்தை முன் வச்சா எத்தனை பெண்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள்? குரான் வசனம் தான், குரான் வசனமே தான். இதை எத்தனை பெண்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. சாதாரண பெண்களை கூட விட்டுருங்க, ஆலிமா படிச்ச பெண்களுக்கு கூட இந்த வசனங்கள் பாகற்காயாகத்தான் கசக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், 4 திருமணங்கள் செய்து கொள்றதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவும் ஆசையானதா இருக்குதா? உங்களுடைய ஆண்கள் எல்லாருமே இதைத்தான் விரும்புறாங்களா அப்படின்னு கேட்கலாம். முஸ்லிம் பெண்களும் கேட்கலாம், ஆலிமா பெண்களும் கேட்கலாம். அவங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே ஒரு மனைவியோடு அதிகமாக வாழக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய சமுதாயம் இதுதான் அப்படின்னு இந்திய அரசாங்கமே சர்வே எடுத்து கொடுத்துருக்குறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அனுமதிக்கப்பட்ட விஷயம், கட்டாயமான விஷயம் இல்லை. ஆனால் அதிகமாக ஆண்கள் ஒரு மனைவியோடு தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு யார் சொல்றா? இந்திய அரசாங்கம் எடுத்த சர்வே சொல்லுது. அப்ப இந்த இடத்துல நாம கேட்கக்கூடிய கேள்வி, இது ஆண்களுக்கு கட்டாயமானதல்ல 4 திருமணம் அப்படிங்கிறது. ஆனால் கட்டாயமில்லாத இந்த விஷயத்தில் யாருக்கு வந்து வெறுப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க பெண்களுக்குத்தான் வெறுப்பு இருக்கிறது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, எங்கேயாவது விதிவிலக்காக சில பேர் ஒரு திருமணம் கூடுதலா செய்வாங்க, விதிவிலக்கா இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்கள் நீதிமன்றத்தை நோக்கி போகிறது. குறிப்பா அந்த முஸ்லிமான ஆண் வந்து அரசாங்க ஊழியராக இருந்தார் அப்படின்னு சொன்னாக்க, அரசாங்க ஊழியராக இருக்கும் பட்சத்துல இந்திய சட்டத்தை தான் அவர் வந்து கையாள வேண்டும், திருமண சட்டங்களை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு முஸ்லீமா இருந்தா கூட அவர் வந்து ஒரு அரசு நிர்வாகியா இருக்கார், ஊழியரா இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு வந்துட்டு ஒரு திருமணம் செய்யறதுக்கு தான் அனுமதி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூடுதலா ஒரு திருமணம் அவர் செய்யும் பொழுது இந்த முதல் மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, பல பேர் நம்ம பார்த்துருக்கோம், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அவர் அந்த வேலையில இருந்தே சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவிற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம்.
அப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய செய்தி விஷயம் ஒன்றே ஒன்றுதான். இந்த திருமண சட்டங்கள் இன்னைக்கு தேதிக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்ப பாகற்காயா கசக்க தான் செய்யுது. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இந்த உலக விஷயத்தை வச்சு மட்டுமே நாம எல்லா விஷயங்களையும் எடை போடுறோம். அது மிக தவறான ஒரு விஷயம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அதுல ஏராளமான ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கும், நன்மைகள் இருக்கும். தனிப்பட்ட முறையில நமக்கு வேணா சில மனக்கசப்புகள் இருக்கலாம் சில சட்டங்கள் மூலியமா, இது என்ன ஏற்புடையதா இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அல்லாவின் சோதனை எல்லா சட்ட திட்டங்கள்லையும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். உதாரணத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொர்க்கத்துல எல்லா இடங்களுக்கும் போகலாம், என்ன வேணாலும் அனுபவிக்கலாம், சாப்பிடலாம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அனுமதிச்ச அல்லாஹ் தான் ஒரே ஒரு மரத்தை தடை பண்ணான். தடை பண்ண அந்த விஷயத்தை நோக்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போன உடனே ஒட்டுமொத்தமா அதுக்கப்புறமான விஷயம் எல்லாமே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க யார்கிட்ட போய் நிக்க கூடாதோ, அதாவது தாவூது கிட்ட போய் நிக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, நாங்க இந்த சட்டம் எங்களுக்கு பிடிக்கல, அல்லாஹ் அனுமதிச்ச இந்த சட்டம் எங்களுக்கு பிடிக்கல, அதனால இதுக்கான தீர்வை நாங்க தாவூதுகளிடம் போவோம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அதே தப்பு இந்த கிட்ட நீங்க போயிடாதீங்கன்னு சொல்லும் பொழுது அவர் போனார்ல, அதே மாதிரி இந்த சட்டம் பிடிக்கலங்கிற பேர்ல தாகூத்தை நோக்கி போகும் பொழுது ஷைத்தான் அவர்களை எப்படி டியூன் பண்ணியிருக்கான் அப்படின்னா, வெகு தூரமான வழிகேட்டை நோக்கி நீ வந்திருக்க, இந்த வழிகேட்டில் உன்னை நீ ஐக்கியப்படுத்திக்க. எப்படி நான் உன்னை ஐக்கியப்படுத்துறேன் அப்படின்னா, பொது சிவில் சட்டத்தை கொண்டு உன்னை நான் ஐக்கியப்படுத்தி விடுகிறேன். அதனால தான் நீங்க பார்ப்பீங்க, பொது சிவில் சட்டம் கொண்டு வரோம்னு சொல்லும் பொழுது சமுதாயத்தில் பெரிய அளவில் எதிர்ப்பே இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே இந்த சட்டத்திட்டங்களை தான் நம்ம விரும்பி கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த திருமண சட்டங்கள் இவ்வளோ நேரமாக திருமண சட்டத்தை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் தாண்டவே இல்லை அடுத்தது. அப்போ இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நயவஞ்சகர்களாக நாம் தான் இங்கே மாறி இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த 62வது வசனத்தை நீங்கள் பாருங்க. தாங்கள் செய்த கைகரியங்களின் காரணமாக ஏதேனும் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லாவின் மீது சத்தியமாக நன்மையையும் இணக்கத்தையும் தான் நாங்கள் நாடினோம் என்றவர்களாக அப்போது உங்களிடம் வருவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அப்ப இந்த வசனத்தை நம்ம எப்படி இன்னைக்கு நம்ம புரிஞ்சு கொள்றது அப்படின்னு சொன்னாக்க, அவங்க செய்த தவறுகள், அதாவது மனிதர்களான முஸ்லிம்கள்னு சொல்லிக்கொண்ட நீங்கள் செய்த தவறு இன்னைக்கு உங்களை நோக்கியே திரும்புது. அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு உங்களை நோக்கி திரும்பும் பொழுது மட்டும் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருபவர்கள் அயோக்கியர்கள், ரொம்பவும் அக்கிரமக்காரர்கள், இவங்க முஸ்லிம்கள் இங்க அவங்க சுதந்திரமாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னு குற்றம் சொல்றோம்ல. இது உண்மையிலேயே எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயம். அப்ப அதைத்தான் எல்லாம் இங்க சொல்றான், தாங்கள் செய்த கைகரியங்களின் காரணமாக ஏதேனும் துன்பத்தை அவர்கள் அனுபவிக்கும் பொழுது அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்ப இதையெல்லாம் நாம பார்க்கும் பொழுது நம்மளுடைய செயல்பாடுகள் மிக நிச்சயமாக நயவஞ்சகத்தனமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த விவாகரத்து அப்படின்னு வரும்போது இந்த விவாகரத்து அந்த சட்ட வரைமுறைகள்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த விவாகரத்து சட்ட வரைமுறைகளை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், அந்த இணக்கமாக பேசுறது, படுக்கையில் தனிமைப்படுத்துறது, அதற்கு பிறகு அடிக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம விவாகரத்து செய்கிறதுக்கு ஆணுக்கு உரிமை உண்டு. ஆனால் இந்திய விவாகரத்து சட்டத்தில் ஆணுக்கு உரிமை கிடையாது. ஒரு காலத்துல பெண்களுக்கு விவாகரத்து செய்யறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு இருந்தது. ஆனா இன்னைக்கு தேதிக்கு விவாகரத்து செய்வதற்கு ஆண்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான் உருவாகியிருக்கு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னா உண்மை அதுதான். இங்க விவாகரத்து செய்யணும் அப்படின்னா சில வழிமுறைகளை வச்சிருக்கிறாங்க. அந்த வழிமுறைப்படி உன்னுடைய அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியாது, அதனால நம்ம தனி கொடுத்தனம் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியை விவாகரத்து செய்வதற்கு கணவனுக்கு உரிமை கிடையாது. ரெண்டாவது, தன்னுடைய மனைவிக்கு குழந்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மனைவியை விவாகரத்து செய்யலாமா அப்படின்னு சொன்னா அதுக்கும் அனுமதி கிடையாது. இப்ப திருமணம்ங்கிறது ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரெண்டு பேரும் சேர்ந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது செஞ்சு, அப்புறம் மதியம் லஞ்ச் சாப்பிட்றது, ராத்திரி டின்னர் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் தூங்குறது, அதுக்கப்புறம் தாம்பத்தியம், அப்புறம் காலையில விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆண் வேலைக்கு போகிறது, இந்த விஷயத்துக்காக யாரும் திருமணம் செய்யலை. அதாவது இந்த விஷயத்துக்காக மட்டும் இல்லை, குழந்தைகள் அந்த தலைமுறையை கொண்டு வரணும், இதுக்காகவும் தான். அப்ப அப்படிப்பட்ட நிலையில ஒரு பெண்ணுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள ஒரு தகுதி இல்லாத சூழ்நிலை அந்த பெண்ணுக்கு உருவாகும் பொழுது தனக்கான வாரிசு கண்டிப்பாக தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆண்
இந்த மனைவியை விவாகரத்து செய்வதற்கு எண்ணம் கொள்ளும் பொழுது இதற்கு இந்திய சட்டம் மிக நிச்சயமாக அனுமதி கொடுக்கவில்லைங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம், தடுத்துருது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி விவாகரத்து செய்ய முடியல, விவாகரத்து செய்யணுங்கிறது எனக்கு நோக்கம் இல்லை, ஏன்னா இவ ஒரு நல்ல மனைவியாக தான் எனக்கு இருந்துகிட்டு இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை தேவை. அப்படிப்பட்ட நிலையில் நான் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு சொன்னா, இதை காரணம் காட்டி இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொள்ள முடியாது. இன்னொரு பெண்ணை எப்படி இருக்கு பாருங்க சட்டம். அப்போ புரியுதா உங்களுக்கு? விவாகரத்து செய்யறதுக்கும் உரிமை இல்லை, இன்னொரு குழந்தை கண்டிப்பா எனக்கு தேவை, ஒரு குழந்தை எனக்கு கண்டிப்பா தேவைங்கிற அடிப்படையில் இன்னொரு மனைவியை, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவும் ஒரு ஆணுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு தான் இங்க சட்டம், திருமண சட்டம், விவாகரத்து சட்டம் எல்லாமே இங்க வருது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த சட்டத்தை பெண்கள் விரும்புகிறார்கள். ஏன்னா எனக்கு குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லைங்கிறதுக்காக இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்றதையும் நான் ஏத்துக்க மாட்டேன், அதே சமயம் என்னை விவாகரத்து செய்யறதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதை அதிகமாக யார் விரும்புகிறாங்க அப்படின்னா பெண்கள் தான் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், முஸ்லிம் பெண்களும் இந்த மனநிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த கல்வி முறை அவங்கள அவ்வளோ டியூன் பண்ணியிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இறைவனுடைய சட்டம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக எந்த ஆணும் உண்மையில, அதாவது பலதாரமனம் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குழந்தை இல்லை, ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பெற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா அதை காரணம் காட்டி பெரும்பாலான ஆண்கள் வந்து அந்த பெண்களை விவாகரத்து செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்க பலதார மனம் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இன்னொரு திருமணத்தை அவர்கள் செய்து கொள்வார்கள். ஆனா இங்க பலதார மனம் தடை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி எனக்கு எப்படியும் குழந்தை தேவை, வேற வழி இல்லை அப்படின்னு அந்த பெண்ணை அவர்கள் விவாகரத்து செய்ய எண்ணினால் அதற்கும் தடை அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக இது குடும்பத்துல பிரச்சனைகளை உண்டாக்கணும் அப்படிங்கிற ரீதியில உருவாக்கப்பட்ட சட்டம் மாதிரி தான் இது தெரியறதை நம்ம வந்து பார்க்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில குரான் சொல்லக்கூடிய அந்த அழகான தீர்வு, அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த தாக்கூத்துங்கிற இந்த ஒரு விஷயம். ஆனால் அதிகமான பெண்கள் தற்பொழுது தாக்கூத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். என்னுடைய கணவர் 2வது திருமணம் செய்து கொண்டார், அவர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த குழந்தை சம்பந்தமான விஷயத்திலையும் வந்து இந்த தாக்கூத்துகளுடைய இந்த சட்டம் தான் மிகச்சரியாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இது எல்லாமே பெண்களை கவரக்கூடிய ஒரு விதத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மிக நிச்சயமாக இந்த சமுதாயம் தற்பொழுது என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நயவஞ்சகத்தனம் கொண்ட சமுதாயமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து அந்த இந்த சொத்து பகிர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப குறிப்பிட்ட ஒருத்தருக்கு வந்துட்டு சொத்துக்கள் அதிகமாகவே இருக்கு, அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, ஆண் பிள்ளையா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம், அல்லது இருவரும் சேர்ந்தே இருக்கலாம். இப்ப இவங்களுக்கு வந்து சொத்து பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் என்ன பண்றாங்க எல்லாரும் அப்படின்னா, தங்களுடைய மன இச்சைப்படி இந்தா இதை நீ வச்சுக்கோ, இந்தா இதை நீ வச்சுக்கோ, இந்தா இதை நீ வச்சுக்கோ, இப்படிதான் எல்லாரும் கொடுக்குறாங்க. ஆனால் குரான் இதை அங்கீகரிக்கிறதா அப்படின்னா இல்லை. குரானுடைய அங்கீகாரம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, நீ சம்பாதிச்ச, ஆனா நீயா சம்பாதிக்கல, அல்லாஹ் கொடுத்த திறமையை வச்சுதான் நீ இவ்வளவு சம்பாத்தியம் செஞ்ச, இவ்வளவு சொத்துக்களை உன்னால சேர்க்க முடிஞ்சுது. அப்படிப்பட்ட நிலையில என்னுடைய அந்த அருளை வைத்து நீ திரட்டிய இந்த செல்வங்களை, இந்த சொத்துக்களை நீ எப்படி பிரிக்கணும்னு நான் தான் சொல்லுவேன். அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சூரா நிசா அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த சொத்து எப்படி மக்களுக்கு பிரித்து கொடுக்கணும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படின்னு அல்லாஹ் டீட்டெயில்டாக சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆண் குழந்தை இருந்தால் எவ்வளவு, பெண் குழந்தைகள் மட்டும் இருந்தால் எவ்வளவு, ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் இருந்தால் எவ்வளவு, இது போக மனைவிக்கு எவ்வளவு, தன்னை பெற்ற தாய்க்கு, தந்தைக்கு, இப்படியெல்லாம் சகோதரன் சகோதரி, இது வரைக்கும் வருது எல்லா விஷயங்களும். அவ்வளவு டீட்டெயிலாக எல்லாம் சொல்றத வந்து நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இப்படி குரான்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விதிமுறைக்கு உட்பட்டு நாம் சொத்தை பிரித்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னா 100% அப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாம செய்யலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இது மூலியமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் மிக நிச்சயமாக ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, குரானிலிருந்து நாம் வெகு தூரம் விலகி சென்று விட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான். அப்போ நம்ம இதில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சொத்து பங்கீடை பொறுத்த வரைக்கும்
இதுல நம்ம கவனமா இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்குமான சொத்து பகிர்வுங்கிறது சமமானதா குரான் சொல்லுதா அப்படின்னா மிக நிச்சயமா இல்லை. சொத்துக்களை சமமாக பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளான ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு குரான் சொல்லுதுன்னா, பெண் பிள்ளைகளுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை விடவும் 2 மடங்கு ஆணுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்கறோம். அப்போ 2 மடங்கு ஆணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம இந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 21வது நூற்றாண்டுல உட்காந்துக்கிட்டு 2025 வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சமத்துவ கல்வியை படிச்சுட்டு வந்து நல்ல டியூன் ஆகி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன, ஆணும் பெண்ணும் சமம் தானே, அப்போ சொத்துல வந்து சம பங்கு இருக்கணும் தானே அப்படின்னு வந்து நமக்குள்ள ஒரு நியாயமான கேள்வி வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம், அல்லாஹ் எந்த இடத்துலையும் ஆண்களையும் பெண்களையும் சமூக ரீதியான விஷயங்கள்ல நடைமுறையில சமமா வைக்கலங்கிறத பார்க்குறோம். 2 விஷயத்துல தான் அல்லாஹ் சமத்துவத்தை பத்தி பேசுவோம். ஒன்று ஈமான் அடிப்படையில, நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் சமமானவர்கள் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்லுவான். 2வது நடைமுறையில குற்றவியல் சட்டம், அதுல 2 பேரும் சமமானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றத நம்ம பார்க்குறோம். இந்த 2 தவிர்த்து மற்ற எங்கேயும் நீங்க குரான்ல பார்த்தீங்கன்னா அந்த சமத்துவம் அப்படின்னு வரவே வராது. ஏன் வராது அப்படின்னா, நடைமுறையில அது சாத்தியப்படுத்தவும் முடியாது. சரி, இப்ப இந்த சொத்து பகிர்வுக்கே நம்ம வருவோம். ஏன் பெண்களை விடவும் ஆண்களுக்கு 2 மடங்கு கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய கணவனால் நிர்வகிக்கப்படக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அப்போ ஒரு பெண்ணுக்கு தான் பிறந்த வீட்டுல எந்த கடமையும் கிடையாது. அவங்க தன்னுடைய தாய் தந்தையை பார்த்துக்கணும், அவங்க வந்துட்டு தன்னுடைய கை காசை போட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு பண்ணணும். அதாவது தாய் வீட்டுல செலவு பண்ணணும் அப்படிங்கிற கடமையும் கிடையாது, கணவனுடைய வீட்டுல செலவு பண்ணணும் அப்படிங்கிற கடமையும் கிடையாது. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னா, பெண்ணுக்கு நீ கொடு, எவ்வளவு கொடுக்குறியோ 2 மடங்கு ஆண்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் ஆண்களுக்கு 2 மடங்கு? ஏன்னா அவன் தன்னுடைய குடும்பத்தை அவன் பராமரிக்கிறான். தான் கை காசை போட்டு தான் அவன் செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும். தன்னுடைய அப்பா அம்மாவையும் கூடுதலா அவன் பார்த்துக்கொள்றான். எப்ப பசங்க வந்து தலை எடுத்துட்டாங்களோ, எப்ப அவங்க நல்ல ஒரு பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நிலைக்கு வந்துடுறாங்களோ, எப்ப தாய் தந்தை வயதான நிலைக்கு தள்ளப்பட ஆரம்பிச்சிட்டாங்களோ, அப்பவே அவர்களை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்குத்தான் இருக்கிறது, பெண்களுக்கு கிடையாது. அப்ப அவர்களுக்கான செலவும் ஒட்டுமொத்தமா அந்த குடும்பத்திற்கான செலவும் பொருளாதார ரீதியாக ஆண்களுக்குத்தான் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது, பெண்ணை விடவும் ஆணுக்கு 2 மடங்கு கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றத பார்க்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். ஆனால் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை நாடுகள்லையும், அதாவது பெரும்பாலான நாடுகள்ல, முஸ்லிம் நாடுகள் தவிர்த்து பெரும்பாலான நாடுகள்ல சட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, மிக நிச்சயமாக 2 பேருக்கும் சம பங்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல நடைமுறையில நீங்க ஒரு விஷயத்த பார்ப்பீங்க, ஆண்களை விடவும் பெண்களுக்குத்தான் அந்த வளர்க்கறதுல அதிகமான செலவுகள் வரும். இது போக பெண்களுக்கு வந்துட்டு அதிகமாக அந்த நகைகளை வாங்கி கொடுக்கறத நம்ம பார்ப்போம். அது தங்கமா இருக்கட்டும் வெள்ளியா இருக்கட்டும், சின்ன வயசுல இருந்தே வாங்கி கொடுப்பாங்க. அது எல்லாமே சொத்துல தான் வரும். தங்கம் வெள்ளிலாம் சொத்து தானே. ஆணுக்கு வாங்கி கொடுக்குற அந்த 150 ரூபா வாட்ச் சொத்துல வராதுல்ல. அப்ப இந்த கணக்கெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பெண்களுக்கான செலவுகள் அதிகம், அவர்களுடைய உடைகளுக்கான செலவுகள் அதிகம் அப்படின்னு வரும் பொழுது, ஒரு ஆணை விடவும் பெண்களை வளர்க்கறதுல கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு 5 மடங்கு கூட செலவு வந்து அதிகமாகும். இது இயற்கையான ஒரு விஷயம்தான், இதை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய படைப்பே அப்படிதான் இருக்கு. இந்த செலவுகளை எல்லாம் பெண்கள் தங்களுடைய நடத்தைகள் மூலியமாக ஈடுகட்டிடுவாங்க. எப்படி அப்படின்னா, பெண்கள் வந்து அந்த குடும்பத்துல ரொம்ப அட்டாச்மெண்ட்டோட இருப்பாங்க. எல்லாரோடவும் நல்ல இணக்கமா பழகிறதா இருக்கட்டும், அவங்கள கவனிக்கிற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அதாவது அம்மா வந்து ஒரு பையனை எந்த அளவுக்கு பாசமா கவனிப்பாங்களோ, அதே அளவுக்கு சகோதரிகளும் தன்னுடைய சகோதரனை கவனிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. சகோதரனுக்கு என்ன தேவைங்கிறது சகோதரியால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரிதான் மனைவியும் அதே மாதிரிதான். கொஞ்ச நாள்லயே வந்துட்டு அந்த கணவனுடைய தேவைகள் என்ன என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும்.
அப்போ பெண்களுடைய அந்த நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, அவர்கள் அது எவ்வளவுதான் அவங்களுக்கு செலவு அதிகம் அப்படின்னு நம்ம சொன்னாலும், அவர்கள் தங்களுடைய நடத்தைகள் மூலியமாக அழகா அதை ஈடுகட்டுறத நம்ம பார்க்க முடியும். அதனால அந்த செலவுகளை பத்தி யாரும் குறை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா அது இயற்கையான விஷயம் தான், அதை கட்டுப்படுத்தலாம் முடியாது. அப்ப அந்த அடிப்படையில அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்ப வழக்கும் பொழுது ஆண்களை விடவும் கூடுதல் செலவு இங்க பெண்களுக்கு வருது. அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த குடும்பத்தில் இருந்து வெளியேறி இன்னொரு குடும்பத்துல போயிட்டு அந்த குடும்பத்துடைய ஒரு அங்கமா, ஒரு தலைவியா அவர் மாறிவிடுகிறாள். அப்படிப்பட்ட நிலையில அவளுக்கு நீ எவ்வளவு கொடுக்குறியோ கொடு, அதை விட 2 மடங்கு ஆண்களுக்கு கொடு. அதாவது நீ இவ்வளவுதான் கொடுக்கணும் பெண்களுக்கு நல்லா சொல்லலை, நல்லா கவனிக்கணும். அந்த வசனத்துடைய நுணுக்கம், நீ இவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொல்ல, எவ்வளவு கொடுக்குறியோ கொடு, அதை விட 2 மடங்கு ஆணுக்கு கொடு, உன் பையனுக்கு கொடு. ஏன்னா உன் பெண்ணுக்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த சொத்துங்கிறது அவளுடைய பேர்ல அவளுக்கிட்ட அப்படியே நிற்கும். அவ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு நீ ஒரு இடத்தை எழுதி வைக்கிற அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை 20 வருஷம் 25 வருஷம் அவளால வச்சிருக்க முடியும். அப்போ அவளுடைய ரேட் எங்கேயோ போயிடும். ஆனா ஒரு ஆணுக்கு நீ என்னதான் எழுதி கொடுத்தாலும் அதுல இருந்து வரக்கூடிய அந்த வருமானங்களை அவன் உனக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த குடும்பத்துக்கு. அதனால்தான் 2 மடங்கு கொடுன்னு சொல்லுது. இன்னும் சொல்ல போனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்களுக்கு பேர்ல அந்த சொத்து வந்ததுன்னா கூட அவன் தனக்காக அதை செலவு பண்ண மாட்டான், குடும்பத்துக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு பொருளாதார பிடிங்கிற அந்த ஒரு தலைமைத்துவ பிடி இருக்குதுல்ல, அந்த பிடிக்காக ஆண்களுக்கு நீ 2 மடங்கு கொடுன்னு சொல்லுதே ஒழிய, ஆண்கள் தனக்காக அங்க செலவு பண்ணிக்க மாட்டாங்க, குடும்பத்துக்காக தங்களுடைய பெண்களுக்காக அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் அவங்க செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இது மூலியமா அல்லாஹ் சொல்லக்கூடிய அது ஒரு விஷயம் மிக நிச்சயமாக நியாயமானது. ஆனா இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இதைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் விரும்புறாங்களா? என்னுடைய அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், என்னை விட ஒரு 2 மடங்கு நீங்க அவனுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஆணாதிக்கம் தானே. இதை யாரு கேட்பா? இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் கேட்பாங்க கண்டிப்பா. ஏன்னா அப்படித்தான் அவங்க டியூன் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. மற்ற சமுதாயத்தை விடவும் இந்த சமுதாயத்து பெண்கள் கூட அந்த ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கே கூட அது எப்படி இருக்குதுன்னா, அது என்னது, என்னை விடவும் அண்ணனுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க, இல்லை என் தம்பிக்கு ஏன் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சட்டத்துக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் இப்படியானதாகத்தான் இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறது எல்லாமே சேமிப்பா இருக்கும். ஆணுக்கு நீ எவ்வளவுதான் கொடுத்தாலும் குடும்பத்துக்காக அதை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இறைவன் சொன்னது மிக நிச்சயமாக நியாயமானதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப நாம இதுல இருந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த சொத்து பகிர்வை கூட நம்ம என்ன பண்ணல அப்படின்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில செய்யாம நம்மளுடைய மன இச்சைப்படி அப்பா என்ன பண்றாரு, இதை நீ வச்சுக்கோ, இதை நீ வச்சுக்கோ, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. இதை இறைவன் அங்கீகரிக்கல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்த யார் அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னா, தாகூத் அவங்க தான் அங்கீகரிக்கிறாங்க. இப்ப இந்த பொது சிவில் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ சரியா முறைப்படி என்ன பண்ணிடக்கூடாது, நீ உன்னுடைய சொத்தை நீ பிரிக்கக்கூடாது, உன் பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்ப எப்படி இது பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா, உன் பையனுக்கு நீ எவ்வளவு கொடுக்குறியோ அவ்வளவு உன் பொண்ணுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ புரியுது அவங்களுக்கு. இப்போ தாக்கூத் சொல்லக்கூடிய விஷயம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொன்னா, நீ 2 பேரையும் சமமா பகிரணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் குர்ஆன் மிக தெளிவாக ஞானம் கொண்டு ஒரு விஷயத்தை சொல்லுது. இல்ல, நீ பெண்களுக்கு கொடு, எவ்வளவு வேணாலும் கொடு, அதை விட 2 மடங்கு உன்னுடைய பையனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுது. அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல நாம விரும்பக்கூடிய சட்டங்கள் பெரும்பாலும் குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த சட்டங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. தாகூத்தின் சட்டத்தை தான் நம்ம விரும்பிட்டு இருக்கிறோம். இப்போ பொது சிவில் சட்டம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய எதிர்ப்பு இல்லை. அதனாலதான் நம்மள மாதிரி ஆளுங்க அப்பவே வீடியோலாம் போட்டிருந்தோம், இந்த பொது சிவில் சட்டம் மூலியமாக இந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்னு. அதே மாதிரி இந்த திருமண விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அங்கேயே வருவோமே. திருமணத்துக்கு வயது வரம்பு என்ன அப்படின்னு சொன்னா, மிக நிச்சயமா அந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது பருவம் அடைஞ்சாதான் அந்த வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த திருமண சட்டத்துல அல்லாஹ் சொல்லக்கூடியது பருவம் அடைஞ்சாலே திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு தான். இஸ்லாமிய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பருவம் அடைந்தால் அவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு தடை இல்லை அப்படின்னு. ஆனால் தாக்கூத் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, 18 வயசு இருக்கணும் பெண்ணா இருந்தா, ஆணா இருந்தா 21 வயசு இருக்கணும் அப்படின்னு. உண்மையிலேயே இதைத்தான் நாம இன்னைக்கு ஏத்துக்கிட்டு இருக்கிறோம்.
ஒரு 18 வயசுக்குள்ள ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யறத அந்த பெண் மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற யாரும் ஏற்றுக்கொள்றது இல்லை. 21 வயசுக்குள்ள அந்த பையனுக்கு திருமணம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த யாரும் ஏற்றுக்கொள்றதும் இல்லை. உண்மையிலேயே பருவம் அடைஞ்ச அந்த காலகட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான திருமண காலகட்டம். உண்மையிலேயேவா அப்படின்னா ஆமா, அந்த டீனேஜ், அந்த பருவ காலம், அந்த டீனேஜ் தான் உண்மையான திருமணத்துக்கான காலகட்டம். இப்படி சொல்லும் போது என்னது இது, டீனேஜ்ல போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். உண்மையிலேயே 30-40 வருஷமா தான் நாம இன்னைக்கு 25 வயசு 30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து ஒரு 30-40 வருஷம் முன்னாடி வரைக்கும் எத்தனை வயசுல எல்லாருக்கும் திருமணம் ஆச்சுன்னு நீங்க தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. நம்ம தலைவர்கள் யார் யாரும் சொல்றோமோ இந்த நாட்டிலேயே அவங்களுக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. காந்திக்கு கல்யாணம் ஆகும்போது 13 வயசு இருக்கும். சுபாஷ் சந்திரபோஸுக்கு கல்யாணம் ஆகும்போது 15 வயசு இருக்கும். பெரியாருக்கு கல்யாணம் ஆகும்போது 15 வயசு இருக்கும். கருணாநிதி அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு 15 வயசு இருக்கலாம். எம்ஜிஆர் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு 17 வயசு இருக்கலாம். நேருவுக்கு கல்யாணம் ஆகும்போது 22ன்னு நினைக்கிறேன். வல்லபாய் பட்டேலுக்கும் அதே மாதிரி தான் வரும். பாரதியாருக்கும் டீனேஜ் 13 வயசும் 15 வயசும். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் டீனேஜ் அப்படிங்கிற அந்த பருவ காலகட்டத்தில் தான் திருமணங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அப்படித்தான் இருக்கும். அப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து இந்த திருமணம் போன தலைமுறை வரைக்கும் இப்படித்தான் இந்த வயசுல தான் திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இப்போ திருமணம் தாமதப்படுத்தப்பட்டதுனால என்ன மாதிரியான நிகழ்வுகள் உருவாகி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வணிக ரீதியாக மாற்றப்பட்டுட்டதுனால இன்னைக்கு சொத்துக்கள் இல்லாத ஒரு குடும்பமா மாறி இருக்கிறாங்க. அதாவது வருமானம்ங்கிறது நம்ம ஒரு கம்பெனியிலிருந்து வாங்கக்கூடிய ஒரு இதுவாக மட்டும் போனதுனால சொத்துக்கள் கிடையாது. அன்னைக்கு விவசாய நிலங்கள் இருக்கும், கால்நடைகள் இருக்கும். அப்போ ஒரு சின்ன பையன் ஒரு 15 வயசு 18 வயசுல ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா வயல்வெளிகள்ல அவங்க வேலை பார்ப்பாங்க, அது அட்ஜஸ்ட் ஆயிரும். இன்னைக்கு நம்ம படிச்சு முடிச்சு நிறுவனங்கள்ல போய் அவங்க கிட்ட இருந்து சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது குறிப்பிட்ட வயசு அங்க இருக்குது. இப்ப இதன் காரணமாக திருமணங்கள் தாமதப்படுத்தப்படுது. அதுவும் நீ கண்டிப்பா படிச்சாகணும் அப்படின்னு ஆண்கள் அல்ல பெண்களை டியூன் பண்ணியிருக்காங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு காப்பி கேட் மாதிரி ஒரு விஷயம் அழுத்தமா சொல்லப்பட்டா அதை டக்குன்னு எடுத்துக்குவாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சிந்திப்பாங்க, சுயமா கொஞ்சம் அதிகமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஆண்களுக்கு இருக்கும். அப்போ பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு விஷயம் அவங்களுக்கு டியூன் செய்யப்பட்டாக்கா பட்டுன்னு அதை ஏத்துக்குவாங்க. அது சினிமா மூலியமாவோ சீரியல் மூலியமாவோ படிப்பு தான் உனக்கு எல்லாம் அப்படின்னா டக்குன்னு ஏத்துக்குவாங்க. இந்த வயசுல நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை டக்குன்னு ஏத்துக்குவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில பெண்கள் இன்னைக்கு அதிகமா டியூன் செய்யப்பட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வரம்புகள்ல இருந்து அவங்க வெகு தூரம் ஷைத்தான் விலக்கி கூட்டிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். எந்த பெண்ணும் இன்னைக்கு இந்த பருவ வயதில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை விரும்பவில்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். இதோடைய விளைவுகள் தான் இன்னைக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அவர்களை பிரச்சனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. பருவ வயசுல கல்யாணம் பண்ணி யாருக்கு குழந்தை தங்காது. ஆனா இன்னைக்கு கருத்தரிப்பு மையம் ஃபெர்டிலிட்டி சென்டருங்கிற பேர்ல கிட்டத்தட்ட என்னவோ ஒரு காலத்துல நமக்கு தெரிஞ்செல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது அந்த கால்நடைகளுக்கு தான் ஆடு மாடு இதுங்களுக்கு தான் கருத்தரிப்பு மையம் அப்படின்னு அங்கங்க வச்சிருப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு மனிதர்களான நமக்கு கருத்தரிப்பு மையம் தேவைப்படக்கூடிய அளவிற்கு நிலைமை போயிருக்கிறதுக்கு காரணம் பெண்களுடைய திருமண வயது வரம்பு கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறது. அப்போ பருவம் அடைஞ்சு தயார் நிலையில அந்த கர்ப்பப்பை தன்னுடைய வேலைக்கான எதிர்பார்ப்போடு இருக்கும்போது அதை ஏமாற்றமாக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய எதிர்பார்ப்பை பொய்யாக்கும் பொழுது அந்த கர்ப்பப்பை ரொம்பவும் சுருங்கி போகிறத நம்ம பார்க்கணும். அப்போ 25 வயசுக்கு மேல 30 வயசுக்கு கிட்ட இன்னைக்கு திருமணங்கள் செய்யப்படும் பொழுது கருத்தரிப்பு மையம்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன இருந்தாலும் இந்த சட்டம் தான் சரியானது அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் நம்ம மூளையில பதிச்சு வச்சிருக்கிறாங்க இல்லையா. இப்போ தெரிஞ்ச மொழியில குரானை படிச்சிருந்தா ஒருவேளை இந்த சட்டங்கள்ல இருந்து நம்ம விலகி இருந்திருக்கலாம். ஆனா நம்மளுடைய நிலைப்பாடு அப்படியானதா இல்லை. காரணம் என்னன்னா, குரானுடைய சட்டங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னே தெரியாம அதுல இருந்தே நம்ம வெகு தூரம் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறோம் ஷைத்தானால். தாகூத்துகளை நிராகரிக்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்ததுன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த தாகூத்துகளை நாம் இன்னைக்கு அணைத்து கொண்டிருக்கிறோம். ஷைத்தான் நம்மை வெகு தூரம் அழைத்து சென்றிருக்கிறான் வழிகேட்டில் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளுகிறோம். அதே மாதிரி விவாகரத்து சட்டத்திலையும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம்.
என்னன்னா, பெண்கள் அதிகமா விரும்பக்கூடிய இந்த தாக்கூத்துடைய சட்டம் என்ன அப்படின்னா, விவாகரத்து ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாத ஜீவனாம்சம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இங்க தாகூத்துகள் வந்து பெற்றுத்தரும். அப்போ தாகூத்துகள் பெற்று தரும் பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டப்படி விவாகரத்து, அந்த தலாக்னா என்ன அப்படின்னா, இதுக்கு மேல நீயும் நானும் கணவனும் கிடையாது மனைவியும் கிடையாது அப்படின்னு பிரிஞ்சிடுறாங்க. நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ 2 பேருக்கும் எந்த கனெக்ஷனும் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது இதுதான் சரியானதுங்கிறது நம்ம சொல்லும் போதே தெரியும். ஆனால் தாகூத்துகளுடைய சட்டம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, நீ விவாகரத்து செஞ்சாலும் மாதம் மாதம் அவளுக்கான பொருளாதாரத்துக்கு நீதான் பொறுப்பு. அப்போ இது ஒரு முழுமையான விவாகரத்து கிடையாது. அப்போ மாதம் மாதம் நீ வந்து அவளுடைய பொருளாதாரத்துக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் இருக்குதுல்ல, தாகூத்துகளுடைய இந்த சட்டம் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இவங்க கொடுக்கக்கூடியது விவாகரத்து கிடையாது, உடலுறவுக்கு தடை அப்படின்னு ஆணுக்கு தடை சட்டம் போடுறாங்க. உடலுறவு மட்டும் நீ செஞ்சுக்க கூடாது, ஆனா அவளுக்கான எல்லா பொறுப்பும் நீ தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ மாத ஜீவனாம்சத்தை அங்கீகரித்திருக்கக்கூடிய இந்த தாகூத்துகளுடைய சட்டத்தை தான் இன்னைக்கு பெண்கள் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் சொல்றான், அதை நிராகரிக்குமாறு நாம் கட்டளையிட்டு இருக்கிறோம். ஏன் நிராகரிக்கணும் அப்படின்னா, தலாக்குங்கிறது என்ன? நீங்க 2 பேரும் ஒன்னா வாழும்போது கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் பொறுப்பேற்றுக் கொண்டீர்கள். ஆனா தலாக் அப்படின்னு வரும்பொழுது 2 பேருக்குமான அத்தனை உறவுகளும் ரத்து செய்யப்பட்டுடுச்சு. அதுதான் விவாக ரத்து. நீ கணவனும் இல்லை மனைவியும் இல்லை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் இந்த குரானிய சட்டத்தை விரும்பவில்லை அப்படின்னு தான் நம்ம பொருள் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் வந்து இந்த சட்டத்தை விரும்பவே இல்லை. அதாவது குரானுடைய சட்டத்தை விரும்பல, தாகூத்துகளுடைய சட்டத்தை தான் விரும்புகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்கிறது ஒரு ஆணுக்கான தலைமுறை, வாரிசு. ஆணுக்காகத்தான் ஒரு பெண் குழந்தையை பெற்றுக் கொடுக்கிறாள் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இன்னைக்கு சமத்துவம் பேசி இதெல்லாம் மறக்கடிக்க முற்படுறாங்க. ஆனால் ஒரு ஆணுக்காகத்தான் ஒரு குழந்தையை ஒரு பெண் பெற்றுக் கொடுக்கிறாள், மனைவி அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து. ஒரு தாய்க்கு குழந்தை அப்படிங்கிற நிலையில தான் இருக்கும். ஒரு தகப்பனுக்கு அது குழந்தைங்கிறத தாண்டி வாரிசு, என்னுடைய தலைமுறை அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அது வருது. அப்படி இருக்கும் பொழுது தாயை விடவும் தந்தைக்குத்தான் அந்த குழந்தையின் மீது அதிக உரிமை இருக்கிறது. அப்போ விவாகரத்து அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரும் பொழுது குழந்தை யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வியே தப்பு. ஏன்னா இது இப்போதான் இந்த சட்டங்களை வந்து கொண்டு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. விவாகரத்துன்னு வரும்பொழுது குழந்தை தகப்பன் கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அது அவனுக்கான வாரிசு, அவன் குடும்பத்துக்கானது. இப்ப சொல்லும் பொழுது இல்லை இது ஆணாதிக்கம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். சரி, இப்ப தாகூத்துகளுடைய சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா, தாகூத் சட்டம் சொல்லுது விவாகரத்து அப்படின்னு வரும்பொழுது குழந்தை தாயிடம் இருக்க வேண்டும். அப்ப இது பெண்ணாதிக்க சட்டம்னு சொல்லலாமா அப்படின்னா, இதுதான் பெண்ணாதிக்க சட்டம், இது ஆணாதிக்க சட்டம் இல்லை. ஏன் இது ஆணாதிக்க சட்டம் இல்லைன்னா அதுக்குள்ள ஒரு நுணுக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த குழந்தை தாயிடம் போகும் பொழுது இந்த தாய், அந்த பெண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பா கிட்ட இந்த குழந்தைய விடவே மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. அங்க போயிட்டான்னா ஒரே அடி அவங்க பக்கம் சாஞ்சிட்டான்னா அப்படின்னு. அதாவது கணவன் மனைவி சேர்ந்து வாழும் போதே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பாவை பத்தி நெகட்டிவான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குழந்தைகிட்ட. அது கணவனுக்கும் மனைவிக்குமான ஒரு பிரச்சனை தானே அப்படின்னு அவங்க விட மாட்டாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பாவை பத்தி அதிகமா நெகட்டிவா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாருன்னா, இது என் மனைவிக்கும் எனக்குமான விஷயம் அப்படிங்கிற பேர்ல ஒரு நெகட்டிவான விஷயம் கூட தன்னுடைய மனைவியை பத்தி பிள்ளைகள்கிட்ட அவர் சொல்லவே மாட்டார். இப்ப 2த்துக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஆணுக்கு தலைமைத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அது குரான்லயே சொல்றான்ல, நியாயமாக பெண்களுக்கு உரிமைகளும் கடமைகளும் உண்டு, ஆனால் ஆணுக்கு ஒரு படி உயர்வு உண்டு அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது ஆணுக்கான அந்த தலைமைத்துவம், இதன் காரணமாக ஆண் எப்படி நடந்துக்குவானா அப்படின்னா, ஜென்டலா நடந்துட்டு போயிடுவான். அவன் யாரை பத்தியும் குறை பேச மாட்டான், புறம் பேச மாட்டான். ஆனா இது 2மே பெண்கள் கிட்ட இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு தலைமைத்துவம் இல்லாததுனால. சரி, இப்ப தந்தை கிட்ட குழந்தை இருக்கணும் அப்படின்னு நல்லா சொல்லும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தந்தைக்கு இந்த குழந்தை வாரிசு அப்படிங்கிறது மட்டும் இல்ல, தந்தை கிட்ட இருக்கிற குழந்தை 2 பேருக்கும் காமனா இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, அது அம்மா கிட்ட எப்ப வேணாலும் போயிட்டு வரும். குழந்தையா இருந்தாலும் சரி,
வளர்ந்தாலும் சரி அம்மா கிட்ட அது ஸ்கூல் லீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே உடனே கிளம்பிடுவாங்க. இல்லை அம்மா 2 தெரு தள்ளி தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் விட்டு வந்த உடனேயே நான் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அப்பா என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா தடுத்துட மாட்டார். ஆனால் இது அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட இது வேலைக்கு ஆகாது. அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைய அனுப்ப மாட்டாங்க. சட்டம், தாகூதுகளுடைய சட்டம் இது அங்கீகரிக்குது. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய பார்க்க போகும் பொழுது தாய் தடுக்கிறா அப்படின்னு சொன்னாக்கா சட்டம் நியாயமானதாக இருந்தால் என்ன பண்ணணும்? நீ தகப்பனை பார்க்கறத எப்படி தடை செய்வேன்னு அந்த தகப்பன்கிட்ட குழந்தைய பார்க்க விடணும், இல்லை தகப்பன்கிட்ட தூக்கி கொடுத்துடணும். இது ரெண்டுமே செய்யாமல் இதை அங்கீகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பிறந்த குழந்தை இருக்குது இல்லை, பச்சை குழந்தை, அதாவது கர்ப்பமாக இருக்கும் போதே விவாகரத்து சில பேருக்கு நடக்கும். அந்த விவாகரத்து காலகட்டத்தில் அவங்க கர்ப்பமாக இருந்து அவங்க பிரசவிக்கும் பொழுது அந்த பச்சை மண்ணை தூக்கி தந்தை கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு தான் குர்ஆன் சொல்லுது. குழந்தையின் காரணமாக தாய் துன்புறுத்தப்படக்கூடாது அது அப்படின்னு அல்லாஹ் ஒரு வரைமுறையை கொடுப்பான் அந்த விவாகரத்து சம்பந்தமான சட்டத்தில். இது போக இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றது என்ன அப்படின்னா, அப்புறம் இன்னொரு வசனத்துலையும் அல்லாஹ் சொல்லும் பொழுது, உங்களுடைய குழந்தைக்கு அவர்களுடைய தாய்மார்கள் பாலூட்டும் அந்த ஒரு நேரத்தில் அது உங்களுக்கு அருவருப்பாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் பாலூட்டும் தாதியை அமர்த்தி கொள்ளலாம் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு அப்படின்னு. இதெல்லாம் யாரை நோக்கி சொல்லப்படுதுன்னா ஆண்களை நோக்கி. அப்போ இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் பாருங்க. குழந்தையின் காரணமாக தாய் துன்புறுத்தப்படக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைக்கு அவர்களுடைய தாய்மார்கள் பால் ஊட்டும் பொழுது அது உங்களுக்கு அருவருப்பாக இருந்தது, விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் பால் ஊட்டக்கூடிய தாதிகள் யாராவது இருந்தாக்கா அவங்க கிட்ட கொடுத்து பால் ஊட்ட சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அப்போ இது மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது, அந்த குழந்தைக்கு தாயை விடவும் தந்தை மிக முக்கியமானவன். அதனால தான் தந்தையுடைய பேரை சொல்லி அனாதை குழந்தைகளை அழையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதையும் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ தந்தையுடைய பேரை சொல்லி அனாதை குழந்தைகளை நீங்கள் கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அனாதைகள் அப்படின்னா யார் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எப்படி டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்பா அம்மா இல்லாதவர்கள் அனாதைகள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, தந்தை இல்லாத குழந்தைகள் தான் அனாதைகள். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அனாதை குழந்தைகளுக்கு அவர்களுடைய அப்பாவுடைய பேரை சொல்லி நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு. அனாதைகள் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா பேர் எப்படி தெரியும்? அப்ப அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கணவன் இல்லாத பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுகிறீங்க, அவங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல அவங்க தான் அனாதைகள். எப்படி? கணவன் இல்லாத பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்றீங்க, அவங்களுக்கு அந்த முந்தின கணவருக்கு பிறந்த குழந்தைகள் அவர்கள் அனாதைகள். அப்போ அவங்களை எப்படி கூப்பிடணும்? அவர்களுடைய தந்தையுடைய பேரை சொல்லி கூப்பிடணும். இப்போ இந்த இடத்துல தந்தைக்குத்தான் அவர்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தந்தை தான் அடையாளம், அவர்கள் தான் உரிமை. அப்ப இவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் இங்க தெளிவுபடுத்தி இருக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை இந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? மிக நிச்சயமாக நாம் இன்னைக்கு இந்த மாதிரியான வழிமுறைகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். மிக நிச்சயமாக தாகூத்துகளிடம்தான் நாம் சரணடைவோங்கிறதையும் இது நம்ம பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் மறுபடியும் சொல்கிறான் அந்த வசனத்தில், தாகூத்தை நிராகரிக்குமாறு தான் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது, வெகு தூரமான வழிகேட்டில் கொண்டு போய் அவர்களை தள்ளிவிட வேண்டும் என்றே ஷைத்தான் ஆசைப்படுகிறான் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய படித்த பெண்களுக்கு மிக நிச்சயமாக குர்ஆனுடைய இந்த சட்டங்கள் மீது அவ்வளவாக ஈர்ப்பு இருப்பதாக நமக்கு தெரியலை. அப்போ ஷரியாவை அவர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். அவர்கள் தாகூதுகளிடம், அதாவது நீதிமன்றத்திடம் அவர்கள் முறையிடுவதைத்தான் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நீதிமன்றத்துக்கு நம்ம போகும் பொழுது ஒரு பெரிய ஜீவனாம்சமான ஒரு தொகையும் நமக்கு கிடைச்சிரும். வரதட்சணையாக கொடுத்ததும் நமக்கு திரும்ப வந்துடும். அதுக்கப்புறம் மாதம் ஒரு ஜீவனாம்சமும் நமக்கு கிடைச்சிரும். அதற்கு பிறகு நமக்கு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நாம் வச்சுக்கலாம், நாம் மட்டுமே வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபெசிலிட்டி இங்கே சட்டத்தில் இருக்கிறதுனால பெண்கள் பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு தாகூத்துகளிடம்தான் சரணடைய விரும்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்திலிருந்து அவர்கள் வெகு தூரம் விலகி செல்லவே விரும்புகிறார்கள். ஏன் நம்ம பேசும்போது இதில் அதிகமாக பெண்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, பெண்களை மையப்படுத்தி தான் இந்த குழப்பங்கள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொன்னாங்க, கியாமத் நாள் நெருக்கத்தில் பெண்களை மையப்படுத்தி தான் ஃபித்னாக்கள் உருவாகும் அப்படின்னு. பெண்களை மையப்படுத்தி இந்த ஃபித்னாக்கள் உருவாக்கும் பொழுது பெண்களும் அதை விரும்புகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அடுத்தது அந்த வக்ஃபு சொத்து சம்பந்தமான விஷயத்தை பார்க்கும் பொழுது, வக்ஃபு இனிமேல் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் பொது சிவில் சட்டம் மூலியமாக நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி.
சரி, வக்ஃபு ஏன் செய்யக்கூடாது? முதல்ல வக்ஃபுனா என்ன அப்படின்னா, வக்ஃபுனா என்னங்கிறது நீங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா, அந்த வக்ஃபு தங்களுடைய சொத்துக்களை வக்ஃபு செய்யக்கூடிய நிலையில இன்னைக்கு யாரும் இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்க்குறோம். வக்ஃபுனா என்ன அப்படின்னா, ஒரு மதரசா இருக்கு. அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மதரசால ஏராளமான கல்வி போதிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமா சமுதாயத்தையே தாங்கி நிறுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த மதரசா தகுதியானதாக இருக்கிறது. ஆனா அது இயங்கணும். அங்க தங்கி மாணவர்கள் படிக்கணும். அவர்களுக்கு உடை, புத்தகம், சாப்பாடு, அங்க கரண்ட் பில்லு, அங்க வேலை செய்கிறவங்க, ஆலிம்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமா பொருளாதாரம் தேவை. அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னா, ஒரு இடத்த வக்ஃபு செய்வாங்க மதரசாக்காக. இந்தாங்க, இந்த மதரசாவுக்காக இந்த இடத்த நான் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நீங்க சொந்தமா மதரசாவை நடத்திக்கோங்க அப்படின்னு அந்த மதரசாவுக்கு வக்ஃபு செய்யறது. ஒரு 4 கடை இருக்கும், 5 கடை இருக்கும் ஒருத்தருக்கு. அதை அப்படியே அங்க அந்த மதரசா பேருக்கு வக்ஃபு செய்யறது. வரக்கூடிய வாடகைகள்ல அந்த மதரசா இயங்கி கொண்டிருக்கும். இதுதான் வக்ஃபு செய்யறது. உலகத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற அந்த யூனிவர்சிட்டி, அல் அஸார் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, எகிப்துல 1000 வருடம் பழமையான அந்த யூனிவர்சிட்டி, அதுக்கு பல பேர் உலகம் முழுக்க வக்ஃபு செஞ்சிருக்கிறாங்க. இலங்கையில அந்த அல் அஸார் யூனிவர்சிட்டிக்கு வக்ஃபு செஞ்சிருக்கிறாங்க. அந்த சொத்துக்கள்ல கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அங்க போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆப்பிரிக்கால சில இடங்கள்லையும் வக்ஃபு செய்யப்பட்டிருக்கு அந்த யூனிவர்சிட்டிக்காக. இப்படி உலகம் முழுக்க பல மதரசாக்கள், இஸ்லாமிய ஜாமியா அப்படின்னு சொல்லுவாங்க யூனிவர்சிட்டிக்கு, பல பேர் வக்ஃபு செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் வக்ஃப் அப்படிங்கிறது. ஆனால் இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரும் பொழுது அதில் என்ன ஷரத் அப்படின்னா, நீங்கள் இனிமேல் வக்ஃபு செய்யக்கூடாது அப்படின்னு. அதாவது மதரசாக்களுக்கு இனிமே நீங்கள் எந்த விதமான உதவியும் ஃபண்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதில் நுணுக்கமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வக்ஃபு யாருமே செய்யறதில்லை அப்படிங்கிறதுனால தான் வெள்ளிக்கிழமை துண்டு எடுத்துகிட்டு எல்லா மசூதிகளுடைய வெளியிலையும் நின்றுட்டு இருக்கிறாங்க. மதரசால இத்தனை பேர் படிக்கிறாங்க, ஏதாவது போடுங்கன்னு துண்டை வச்சுக்கிட்டு யாசகம் கேட்குற மாதிரி நிற்கிறாங்க. இப்போ பொது சிவில் சட்டம் வரும் பொழுது, வக்ஃபு அறவே தடை செய்யப்படும் பொழுது, இஸ்லாமிய கல்விங்கிறது முழுமையாக தடையாகும் பொழுது, இந்த சமுதாயத்துடைய நிலை இன்னமும் என்னவாகும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? இவ்வளவுத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா, முஸ்லிம்களாகிய நம்முடைய செயல்பாடு நயவஞ்சகத்தனமாகத்தான் இருந்திருக்கிறது. இஸ்லாமிய சட்டத்தில் நமக்கு ஏற்பு இல்லாமல், அதே சமயம் வெளிப்பார்வைக்கு நாம நம்மளை முஸ்லீம் அப்படின்னு சொல்லி கொண்டு, இஸ்லாமிய சட்டம்ங்கிறது எவ்வளவு மகத்தான சட்டம் தெரியுமா அப்படின்னு பேசி 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 பழகி இருக்கிறோமே தவிர, நடைமுறையில் அதை நாமளே சாத்தியப்படுத்தாதுடைய விளைவு நாம் நயவஞ்சகர்களாக மாறி தாகூதுகளிடம் சரணடைந்து விட்டு தற்பொழுது இஸ்லாமிய சட்டவியலிலிருந்து நாம் முழுமையாக வெளியே கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நேரத்துல நம்ம உண்மையான ஈமான்தாரிகளுடைய ஒரு நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, அந்த 63வது வசனம், அவர்களது உள்ளங்களில் உள்ளதை எல்லாம் நன்றாக அறிவான். அதாவது இந்த முனாஃபிக் இருக்காங்க இல்லையா, நயவஞ்சகர்கள், அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறத அல்லாஹ் நன்றாக அறிவான். அவர்களை கண்டுகொள்ளாதீர்கள், அவர்களுக்கு புரிய வையுங்கள், மனதில் பதியும் வகையில் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, முஸ்லிம்கள் தங்களை உண்மையான முஸ்லிம்களாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்க, குரானிய சட்டங்களை நாம் முழுமையாக புரிந்து கொண்டு நாம் முதலில் செயல்படுத்தி கொண்டு, கூடவே நமக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடமும் இந்த செய்தியை நாம் எத்தி வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு புரிய வையுங்கள், மனதில் பதியும் வகையில் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் 64வது வசனம், இறைவனின் ஆணையின் கீழாக முழுமையாக கட்டுப்பட்டாக வேண்டும் என்பதற்காக இறைவன் தனது தூதரை அனுப்புகிறான். தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்ட நிலையில் உங்களிடம் அவர்கள் வந்திருந்து இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரியிருந்தால், இறை தூதரும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரியிருந்தால், நிச்சயமாக பெரிய அளவில் மன்னிக்க கூடியவனாக பெருங்கிருபையாளனாக அல்லாவை அவர்கள் பார்த்திருப்பார்கள். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இறைவனுடைய ஆணைக்கு கீழாக முழுமையாக கட்டுப்பட்டாக வேண்டும். பெருமனே தொழுக, நோன்பு, ஹஜ்ஜு, உம்ரா, சக்காத்துங்கிறது இல்ல விஷயம். உள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய வளர்ப்பு, உங்களுடைய தனிப்பட்ட பண்புகள், தனிப்பட்ட அந்த திருமண முறைகள்,
விவாகரத்து சட்டங்கள், சொத்து, அந்த வக்ஃபு எல்லாமே நான் சொன்னபடி இருக்கணும், நான் சொன்னபடி மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். இறைவனின் ஆணையின் கீழாக முழுமையாக கட்டுப்பட்டாக வேண்டும் என்பதற்காக, இதுக்காக தான் இறை தூதர்களையே நான் அனுப்புனேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இறைவனுடைய பாவ மன்னிப்பு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்களும் உங்களுடைய இறை தூதரும் இணைந்து பாவ மன்னிப்பு கோரி இருந்தால் நிச்சயமாக பெரிய அளவில் மன்னிக்கக்கூடியவனாக பெருங்கிருபையாளனாக அல்லாவை அவர்கள் பார்த்திருப்பார்கள். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க இஸ்லாமிய சட்டத்திலிருந்து வெகு தூரம் விலகி போனதுடைய விளைவு சமுதாயம் இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சு மற்றவர்கள் எல்லோரும் உங்களை நகைப்புக்குரியவர்களாக, கேலிக்குரியவர்களாக பார்ப்பதை நீங்க பாக்குறீங்க. நீங்க வந்து இந்த உலகத்துல ஒரு அவமான சின்னமா பார்க்கப்படுறீங்க. இஸ்லாமிய சட்டத்தை கையில் எடுத்தால், என்னுடைய அறிவுரைப்படி நீங்கள் நடந்து கொண்டால், நான் உங்களை உங்கள் பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லாம உங்களை மேன்மக்களாகவும் மாத்துவேன் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்புறம் 65 அந்த வசனம், இல்லை, உங்கள் இறைவன் மீது சத்தியமாக தங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளில் உங்களையே நடுவராக ஆக்காதவரை, நீங்கள் அளிக்கும் தீர்ப்பை மாற்று கருத்து கொள்ளாமல் மனமுப்பி ஏற்காதவரை அவர்கள் நம்பிக்கையாளர்களாக ஆகவே மாட்டார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அல்லாஹ் சொல்றது என்ன அப்படின்னா, உங்க இறைவன் மேல சத்தியமாக தங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளில் உங்களையே நடுவராக ஆக்காதவரை, அதாவது இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை உங்களை நிர்வாகிகளாக ஏற்றுக்கொண்டு நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை, இஸ்லாமிய சட்டத்தை, அது கொடுக்கக்கூடிய தீர்ப்பை அவர்கள் மனமொப்பி ஏற்காத வரை அவர்கள் நம்பிக்கையாளர்களாக ஆக மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய சட்டத்தை, அதை கொண்டு தீர்வு காண்பதை நாம் ஏற்காத வரை, அதை மனம் ஒப்பி ஏற்காத வரை நாம் நம்பிக்கையாளர்களாக ஆக மாட்டோம். மாறாக நாம் யார் அப்படின்னா முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ இது மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், இன்றைய தலைமுறையினராக இருக்கக்கூடிய நாம் முஸ்லீம்களா முனாஃபிக்குகளா, நம்மளுடைய உள் மனசு என்ன சொல்லுதுங்கிறது நமக்கே தெரியும். இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு முயற்சி செய்வோம். ஏன் முடிஞ்ச அளவு உடனடியாக செய்ய முடியாதா அப்படின்னா, நம்ம ரொம்ப டியூன் ஆகியிருக்கோம். நம்மளுடைய கல்வி முறை மூலியமாக, நம்மளுடைய அந்த மீடியாக்கள் மூலியமாக, நம்மளுடைய அந்த சினிமா சீரியல் மூலியமா ரொம்பவும் நம்ம மனசுல அதிகமான தாக்கங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு, தாகூத்துகளினர் சரணடையக்கூடிய அளவிற்கு. ஆகையினால கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி தான் இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம இது மூலியமாக தெரிந்து கொள்ளுகிறோம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். அடுத்த பதிவில் நாம சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.